வணக்கம். இன்றைக்கி நம்ம பேசுகிற தலைப்பு அவதாரம். அவதாரன்ற வார்த்தை கேட்டிருப்பீங்களா? அவதாரம், அபிஷ்டு அவதாரம். தானாடவில்லை அம்மா தசையாடுது, அது தந்தை என்றும் பிள்ளை என்றும் உறவாடுது. இல்லை, அதில் சொல்லியிருப்பாங்க, நான் யார் இல்லை, நான் அவதாரம் இல்லை அம்மா தத்துவம் சொல்ல அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர். இன்னொரு பாட்டு இருக்குது, அவதாரம் செய்திடுவீரே. என்ன இது அவதாரம்? இந்த வார்த்தைக்கு மீனிங்கு, அவன்னா இறைவன், தாரம்னா மனைவி. அவதாரம்னா அவனுக்கு மனைவி. அவதாரம்னாக்கா இன்னொரு ரோலு, ஒன்றுலேருந்து இன்னொன்று மாற்று, பிரதிபிம்பம், ஒன்றுலேருந்து இன்னொன்று அவதாரம். அவதாரம்னா விசேஷம். கொஞ்சம் புரிதலோடு இருக்கிற ஒரு மனுஷன், நல்லா விசேஷமான ஒரு மனுஷன் யார்? அவன் அவதாரம். அவதார புருஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவதாரம் மீனாந்தது ஒரு அவதாரம். அப்புறமா மீனாந்து மச்சான், அது பேர் மச்சான் இல்லை, மீன் அவதாரம் கிடையாதா? மீன் அவதாரமா மச்ச அவதாரமா? ஓ, எனக்கு ஒரே புரியல. இப்போ மச்ச அவதாரம்னா என்னடா இது, எங்கடா மச்சம் கட்சியான இருந்தால் அது ஒரு அவதாரமா என்னன்னு பார்த்துக்கிறேன். எளிமையான தமிழ் 1000 இருக்க, நான் ஏன் தேவையில்லாத ஒன்று புதுசாக சொல்கிறேன்னா, புரியவே கூடாதுன்னு பேசினா தான் அது பேசணும். எப்போ எதிராளிக்கு என்ன பண்ண கூடாது? மீன் அவதாரம்னா என்ன ஆகுது? மச்ச அவதாரம்னா டென்ஷன் ஆயிடுச்சு. இல்லை, என்ன அது மச்சம் டிக்ஷனரியில் போயிடுச்சு. ஆமாம் அவதாரம் இல்லை. இப்போ நம்ம அவதாரம் பன்னி அவதாரம் கிடையாது. பன்னி அவதாரம்பா, பன்னி அவதாரமாகுமாங்க, கூர்மன் தான் அவதாரமாகும், வராகம்தான் அவதாரமாகும். பன்னினா கிடையாது. சிங்கம் வந்து இப்போ அவதாரம் கிடையாது, நரசிம்மர் தான். கிருஷ்ணரும் அவதாரம் தான். நான் என்ன சொல்கிறேன், வர்ஷினி அவதாரம் இல்லையா? அவதாரம்னா யார்? அவதாரம்னா என்ன அப்படின்னு கேட்டால், அவதார் படம் பார்த்து இதில் வரும் டிவியில், இங்கே ஒரு போட்டு ஒரு ஏரோ மார்க் ஒன்று போட்டு அப்படியே கொம்பு வச்சு ஊன்வார், அப்படி பரப்பார், அப்படின்னு வரும், காற்று வரும், இப்படின்னு வரும், தண்ணி வரும், அப்படின்னு வரும், நெருப்பு வரும். அவதார் அவர். பார்த்துருக்கீங்களா? தவணோண்டு ஒரு சின்ன குழந்தை ஒன்று போட்டு அவதார் படம் பார்த்து சீரியல் டிவிலெல்லாம் போட்டு நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவதார்லாம் வாழலாம் கூட இருக்குது அவதாருக்கு. படத்தில் வர அவதாரம் இது. இங்கே வந்து அப்படியே படுத்துன்னு இருப்பார், இன்னொரு அவங்க போயிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு அதெல்லாம் பண்ணிருப்பார். அவதார் பார்த்துருப்பீங்களா? அவதார் நல்ல தமிழ் சொல். எங்கே போயிருக்குதுன்னா அங்கே எது வரைக்கும்? ஹாலிவுட்டு வரைக்கும் போயிடுச்சு. அது என்ன உண்டு அது? ஹாலிவுட்டு அதிலெல்லாம் டோர் செய்ய முடியாதுல்ல? அந்த உண்டு இல்லையா அது? உட்டுனா மரம் தானே. உட்டுனா மரம் தானேப்பா. பொதுவாக செட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாமே மறை வேலைப்பாடுகள் தான். செட்டிங் பண்ண சினிமாலாம் ஷூட்டிங்லாம் பண்ணுறதுக்கு மறை வேலைப்பாடுகள் எல்லாமே. ஹாலின்னா விசேஷமான செட்டிங் பண்ணுற இடம். அதனால் ஹாலிவுட்டு மரம் தான், மர வேலை தான். கார்பன் டஸ்ட் தான் நிறைய அதிக வேலை. நீங்கள் பார்க்குற காட்சிகள் எல்லாம் விசேஷமாக போட்டு காட்டுறாங்கல்ல, தோட்டாவில் அதை தண்ணியெல்லாம் தெரியுது. அப்போ அது ஒரு இங்கேருந்தா நம்ம ஊர்லேருந்து அது கோழியில் உண்டு, அந்த ஊர்லேருந்து அது ஹோலி உண்டு. கோலி வந்து நம்ம இது இருக்குது இல்லை, கோடம்பாக்கத்தை வந்து கோழியாக மாற்றிட்டானுங்க. கோழி ஆகிட்டு இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். ஹாலி வந்து நல்ல விசேஷமான வார்த்தை. அதை வந்து அந்த உட்டுன்னு சொன்னாங்க. நம்ம ஊரில் ரோஸ் உட்டுன்னா வச்சுருந்துருக்கலாம் இல்லை, என்னவோ கோலிவுட்டுன்னு வச்சுக்கிறேன். அது பாலிவுட்டு. இது மும்பை ஆயிடுச்சு. மூலிவுட்டுன்னு தானே எழுதிருக்கணும். நல்லவே இல்லையா? மும்பையை மாத்துறீங்களா? என்ன ஆக்கினா அதை மூலிவுட்டுன்னு தானே ஆகணும். அவதாரம் அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே சினிமா அரிதாரம் பூசிக்கொள்ள ஆசை, வேடதாரிக விசேஷமாக அவதாரம் அப்படின்னு நிறைய அவதாரங்களா
இன்னும் அவதாரம் மற்றவங்களாம் இல்லையா, எல்லாரும் மனிதரும் அவதாரம் இல்லையான்னா எல்லாருமே அவதாரம் தான். உண்டான அத்தனையும் தான், உண்டான அத்தனையும் புழு பூச்சி எல்லாம் இங்கே இருக்கிற அத்தனையும் இறைவனோட அவதாரம் தான். அதை புரிய வைக்கிறதுக்கு தான் மீனா, ஆமையா, பன்னியா, வராகமா, மச்சமா அப்படிலாம் இல்லை. மீனா, ஆமையா, பன்னியா, சிங்கமா, இப்படியெல்லாம் கொண்டு வச்சுருவாங்க. அப்படியே பண்ணி மூஞ்சி போச்சு, பண்ணி பீச்சு அப்படியே இருக்கும், பண்ணி மாதிரியே வச்சுன்னு இருப்போம். அதை போய் ஒரு கும்பிட்டு போயிடும். இவரும் பண்ணி மாதிரியே ஆகிடுவார். பார்த்தீங்க, இப்படி இவ்வளோ பெரிய வயிறு வச்சுன்னு இப்படி ஒரு பூணல் போட்டுன்னு பண்ணி மாதிரியே ஒரு கண்ணு வச்சு. ஏன்னா அவர் வந்து நரசிம்மனை கும்பிட்டு அப்படி ஆகிட்டாராம்மா. பார்த்து சட்டி சோறு தூண்டு விட்டே சைவம் தான். ஆனால் சட்டி சோறு நாங்கள் யாரு தான் சைவம் தான். ஆனால் சாப்பிட்றது எவ்வளோ? நீ பிரியாணி இவ்வளோ சாப்பிட்ற பாவம். ஏன்னா இவ்வளோ நீ பாவம் செஞ்சுட்டே. நாங்கள் இவ்வளோ சாப்பிட்டாலும் நாங்கள் பாவம் இல்லாமல் புண்ணியம் சமைச்சோம். இல்லை சொல்றது நாங்கள் யாரு? நாங்கள்லாம் சைவர்கள். யார் புண்ணியம் செஞ்சோம். தோச்சு அவசரம் தான். உனக்கு எங்கே தான்? உனக்கு டிக்கெட் எங்கே தான்? நரகத்துக்கு தான் டிக்கெட் உனக்கு. நாங்களாம் எங்கே போவோம்? நீட்டாக வைகுண்ட வாசலுக்கு போயிட்டோம். எங்களுக்கு வருஷம் வருஷம் திறந்து விட்டுருவாங்க. பார்த்து நாங்கள் தான் திறக்கவே தருவோம். அந்த கதவு நாங்கள் தான் கதவுல இருந்து வச்சுக்கோங்க. நீங்களும் கும்பலாக வந்து வந்தீங்களா, அங்கேயே சைன் தட்டீங்க. அவதாரம் ஒன்று அவன் என்ன பண்ணுறா, ஒரு மீனிங் அவங்கவுங்களுக்கு புரியுது. அவதாரம்னா நீங்கள் தான். அது அவதாரம்னா யார் தான்? நீங்கள் தான். எப்பொழுது நீங்கள் உங்கள் விசேஷத்தெல்லாம் உணர்றீங்களோ அப்போ நீங்கள் இறைவனுக்கு அவதாரமாக மாறுறீங்க. யார் விசேஷத்தை யார் உணர்ந்தா? நாம விசேஷத்தை. நீ ஒரு விசேஷம், நம்ம ஒன்றும் அல்பப்பதர் கிடையாது, ஏதோ வந்து சித்திரபுதை கிடையாது. மற்ற உயிர்லேருந்து நம்ம மாறுபட்டுருக்குறோம். மற்ற ஜீவராசிங்க மாதிரி நமக்கு இல்லை. நமக்கு புரியுது, சூரியன் இது சந்திரன்லாம் புரியுது. நமக்கு யாருனா சொல்லி கொடுத்தா நமக்கு வந்து யோசிக்கிறோம். நமக்கு நல்லது எது கெட்டது எது நமக்குள்ளவே தோணுது. நான் இது செய்யலாம், இதை செய்யக்கூடாதுன்னு நமக்குள்ளே தோணுது. நமக்கு ஏன் இப்படிலாம் தோணுது? அப்போ ஏதோ ஒரு விசேஷம் இந்த உலகத்தில் இருக்குது. இது எல்லாத்தையும் ஏதோ ஒன்று இயக்குது, எல்லாத்தையும் ஏதோ ஒன்று படைச்சிருக்குது. அது ஏதோ ஒன்று எதிர்பார்க்குது. அது என்ன எதிர்பார்க்குது? இப்படியெல்லாம் யார் கேட்கணும்? கேள்வி கேட்குற யாருமே யார் தான்? அவதாரம் தான். இப்படி ஒரு கேள்வியே எழும்பல. இது பார்த்து போயிருக்கூட இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தா கூட கேட்கலன்னா அவர் என்ன சொல்லலாம்? நம்ம அதை பெரிய அவதாரம் ஒன்றுத்துக்கு உதவாது. இது லூஸ். இது பாவம் தான். மானிட பதர். என்ன பேர்? அது பேர் மானிட பதர். மனுஷன் மாதிரியே இருக்கிற விலங்கு. 2 காலில் நிற்கும், கண்ணு மேலே இருக்கும், மூக்கு இருக்கும். வினோதமான விலங்கு அது. அது என்ன? இது வினோதமான விலங்கு. அது என்ன நான் பண்ணோம்? இவ்வளோ சாப்பிட்டு புண்ணியம்னோம். இப்படி காலையில் எழுந்து 4 மணிக்கு இறைவன் ரொம்ப நல்லவன், விசேஷமானவன், நம்மை படைத்தவன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் என்ன ஆவான்? எல்லாம் என்ன ஆயிடுவான்? நாமளும் நன்றியோட சொல்லுவோம் தானே. நமக்கு வந்து அதில் வந்து சம்மதம் தானே. நமக்கு தான் அதில் என்ன முரண்பாடு இருக்குதா? எல்லாருக்குமே முரண்பாடு இல்லாத ஒரு விஷயம் தானே. அது என்ன இன்னொரு மொழியில் கத்துறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கோயிலுக்கு போனால் அவனோ ஒரு தெரியாத ஒரு பாஷையில் கலகலான்னு கத்துறான். இல்லை தமிழ் கொண்டாங்க கத்துற மாதிரியே இருக்குது எனக்கு. இந்த மழை காலத்தில் தமிழ் கொண்டாங்க கத்தும் பார்த்துக்கிறீங்களா? குறை அதே மாதிரி கோயிலோட ஒரு யாரும் இவங்களாம் இங்கே வந்துக்கிறானுங்க. கேட்டால் அவர் எப்போ பார்த்து ஈரத்துலேயே உட்காந்துக்கிறாரு. பார்த்துக்கா என்னயா இது? எனக்கு புரியாத ஒரு படி அவன் பேசியிருப்பானா இல்லை நான் பேச முடியுமா? அப்போது அவதாரமா நீ ஆனியானா இந்த மாதிரி அசிங்கனெல்லாம் உனக்கு புரியாது. பார்த்தீங்க, பிடிக்கவும் பிடிக்காது. நீ ஒரு அவதாரம் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? இந்த அசிங்கெல்லாம் பளிச்சுன்னு தெரியும். அட்லீஸ்ட் இது வரைக்கும் தெரியலன்னா கூட இப்போ நீ அவதாரமாக இருந்தீங்கன்னா என்ன ஆகிடுவே? வாஹா ஆமாம் தானே. ஏன் இவனுங்க வேறு மொழியில் கற்றுனானுங்க? இல்லை கேட்கணும் தானே. ஒரு நியாயமான ஒரு கேள்வி தானே. பிறந்தது தமிழ்நாட்டில், பேசுறது வாழ்கிறது புழுக்கத்தில் இருக்கிறது நடைமுறை பద్ధத்தெல்லாம் தமிழில். அப்புறமா ஏன் தமிழ் பேசக்கூடாது? இல்லை கடவுள்கிட்ட பேசும்போது தான் ஏன் தமிழ் பேசக்கூடாது? ஏன் நம்ம அதை ஏன் பண்ணல? நம்ம அவர் நான் என்ன சொல்கிறேன், அவரை நம்ம போய் நிறுத்தி கூப்பிட்டு தம்பி நீ அந்த மாதிரி பேசுறதை கத்தாத நம்ம சொல்லலை. நம்ம தான் கேட்காம போயிடணும். ஏன்? ஏன்னா 10 பேர் 10 விதமாக கத்திங்கிறான். நீ யாரை போய் கேட்காத? இவனை கேட்டால் அவனுக்கு கோவம் வந்துடும், அவன்கிட்ட இவனை 10 பேர் எதிரே நம்மளை சாவச்சு போட்டுவான். ஏசுநாதர் அப்படி தான் 10 பேர் சேர்ந்து சாவச்சிட்டானுங்க. ஏன்? எல்லாருக்கும் எதிராக போயிட்டானே. கேள்வி கேட்டால் எல்லாருக்கும் என்ன ஆகிடுவீங்க? அதனால என்ன பண்ணுறான்?
அதோட பேசாத ஒரு ஆளை தட்டாக்கா மேட்ரு முடிஞ்சு போச்சு இல்லை. அப்போ 100 முட்டாள் எப்படி வச்சுக்கலாம்? கட்டம் கட்டி வச்சுக்கிறாங்க உங்களெல்லாம். உங்கள் கட்டத்தெல்லாம் ஒழிச்சு நீங்கள் அறிவாளி ஆகுங்கன்னு நான் சொல்கிறேன். யாரை தட்டினா கட்டத்தை அப்படியே வச்சுக்கலாம். அவரை தட்டுற வேண்டியது தான் பார்த்துக்க. முதல்ல முசராகிறாங்க. என்னப்பா எனக்கு தான்ப்பா என்கிட்ட தான் குத்தான் போங்க கத்தி, நான் தான் உன்னை வெட்டுவேன், கொஞ்சம் பின்னாடி உட்காந்துங்கம்மா தட்டி வந்தீங்கன்னா அப்படின்னு நம்ம சொல்லிடணும். நம்ம சொல்ல முடியாது இல்லை. அப்போ அவதாரம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது என்ன என்னன்னா, இறைவனை புரிந்து கொள்வதற்கு அல்லது இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்க வல்லமை உள்ள ஒரு மனிதர் என்னவா ஆகிறான்? அவதாரமாக ஆகிறான். நான் ஏன் ஆம்பளையாகிறேன், நான் ஏன் பொம்பளையாகிறேன், நான் ஏன் இதை யோசிக்கிறேன், என்னால் எப்படி யோசிக்க முடியுது, எனக்கு என்ன புரியுது, எனக்கு ஏன் புரியலன்னு யாரால சொல்ல முடியும்? அவதாரம். இந்த அவதாரமாக அல்லது இறைவனுடைய தாரமாக மாறத்துக்கு ஒருத்தர் பிராமணனாக ஆகணும். அவதாரமாக ஆகிறதுக்குன்னா அவன் ஒரு மனிதன் பிராமணனாக மாறணும். பிரம்மத்தை புரிஞ்சுருக்கணும். பிரம்மத்தை புரிஞ்சுக்கின ஒரு மனிதன் நம்மளை மட்டும்தான் என்னவாக முடியும். ஏன்னா அவதாரம்னா எல்லாரும் நீ சொல்லிடலாம், நான் அவதாரம் நான் அவதாரம். இப்போ நம்ம சொல்லட்டுமா ஒன்று, நாங்களாம் அவதாரம் நீ அப்படின்னு எல்லாம் என்ன பண்ணிடலாம் சொல்லலாம். அங்கே யாரும் கூப்பிட மாட்டாங்க. பார்த்தீங்க லிஸ்ட்டில் ஒரு 10 அழகி 20 அழகி நிற்கிறான்னு வச்சு யாரை கூப்பிடுவாங்க? பக்கத்தில் இருக்கிறவங்க தான் கூப்பிடுவாங்க. லிஸ்ட்டில் இருக்கும்போது என்ன சொல்கிறது, அப்படி எட்டி பார்த்து நீ வந்துரு அப்படியே கூப்பிடுவாங்க. இந்த நைட்டு நீமா அப்படின்னு நான் கூப்பிடுவார். அவரு ஒரு ஆம்பளை வச்சுக்கோங்களேன், ஒரு 100 பொம்பளை லைனில் நின்றுக்கிறோம். யாரை கூப்பிடுவார்? இது இங்கே யாருமே தெரிஞ்சவங்களே வேணாம்மா சேர் ஒன்று போடுங்கப்பா மேலே நின்று அங்கே எங்கன்னா இருக்கிறவங்கள கூப்பிடுவார். யாரை கூப்பிடுவாருமா? பக்கத்தில் புதுசு புதுசுன்னு பேசணுமா பார்த்துங்க. ஏன்னா புதுசு முன்னாடி அப்படி தானே பேசிப்போம். அப்போ அது பேசுறதுக்கு நெருக்கமாக யார் நெருக்கமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன வைப்பார்? மனைவியாக மாற்றிப்பார். அப்போ அவதாரம்னா எப்படி இருக்கணும்? பொண்டாட்டினா எப்படி இருப்பா? நெருக்கமானவோ. இறைவனுக்கு நெருக்கமானவங்க தான் என்னவா ஆக முடியும்? நீ புரிஞ்சுக்கலாம். எல்லையில் நீ எங்கே வேணா இருக்கலாம், லைனில் இருக்கலாம், எனக்கு தெரியாது, சொல்ல முடியாது. நீ இறைவனுக்கு பக்கத்தில் கூட இருக்கலாம், இறைவனை கூடவே கூட நீ இருக்கலாம், இந்த லிஸ்ட்டில் கூட நீ வராமல் கூட போகலாம். ஆனால் பிரம்மத்தை உணர்ந்தவனாக இருக்கிற ஒரு மனிதன் மட்டும்தான் என்னவா மாற முடியும்? ஏன் புருஷன் யாரோ ஆனால் என்ன புருஷன் சொல்லி லைனில் நிற்க வச்சுக்கிறாங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அவங்க தான் அவதாரமா? ஏன்? ஆனால் மனமேல ஏறி உட்கார வச்சு தாலி கட்டி அனுப்புறாரு லைனில். வாமா ஃபஸ்ட்டு நம்பர் 1 டோக்கன் போட்டு அனுப்பிச்சிட மாதிரி. ஏன்னா அவர் தான் எல்லாருக்கும் முன்னாடி இல்லை, எல்லாரையும் புருஷனாச்சு. அவர் என்ன பண்ணுவார்? ஒருத்தரா நாய்க்கு டோக்கன் கட்டுற மாதிரி என்ன பண்ணுவார்? ஒரு டேக் ஒன்று போட்டு இந்த திருப்பதிக்கு அங்கெங்கெல்லாம் போனால் டோக்கன் போட்டு அனுப்பினான்ல, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? ஒரு பெல்ட் ஒன்று போடுறாங்க தானே, கயிற்றில் ஒரு கயிறு ஒன்று போட்டு, இது லைசன்ஸ் நாய் அப்படின்னு கட்டிவிட்றாங்க. கட்டி அனுப்புகிறாங்கல்ல, அதெல்லாம் சந்தோஷமாக நம்மளும் முடியும். அதுக்காக தான் ஆமாம் இப்படி கொஞ்சமாக அப்படி இப்போலாம் இல்லை இப்படி பார்த்தீங்கன்னா சரிப்பா சரியாக போடுங்க இல்லை. இப்போ கதை மாறிச்சு. நான் டோக்கன் கட்டுறதுன்னு ஆயிடுச்சு, சரியாக கட்டுங்கப்பா மாறுது இல்லை. இந்த கடவுள்னா சரி. இப்போ மனைவியாக மாற்றணும்னா யாராக இருக்கணும்? ரொம்ப நெருக்கமானவங்களாக இருக்கணும். யாரை புரிஞ்சவராக இருக்கணும்? என்னை புரிஞ்சவராக இருக்கணும். என்னை புரிஞ்சவரை உட்கார வச்சா என்ன பண்ணேன்? ஏந்தே நல்லா பழகின நாய்க்கு தான் டோக்கன் போட முடியும், பழகாத நாய்க்கு டோக்கன் போட முடியுமா? தெருநாய் கூட்டின்னு வந்து டோக்கன் போட்ட என்ன பண்ணா? என்ன பண்ணிக்கணும் அந்த நாயை? அந்த பழகின நாய்க்கு பேர் பிராமணன். இந்த பழகிச்சே ஒரு நாய், அந்த நாய்க்கு பேர் என்ன? பிராமண நாய். அது ஆமாம், அந்தளவுக்கு இறைவன்கிட்ட எப்படி இருக்கும்? அது விசுவாசமாக இருக்கும். நீ நினச்சிக்க அது நாய் என்ன ஒன்றுத்துக்கு வருதில்லை. நாய் தான் விசேஷமாகிடுச்சுன்னா நெமிலி. நாய் தான் விசேஷமாகிடுச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? நெமிலி. நாவை திட்டி நே போடுவாங்க. ஞா வருதில்ல, நே மா போட்டு லீ நெமிலின்னு சொல்லுவாங்க. நாய்க்கு இன்னொரு பேர் விசேஷமாகிடுச்சுன்னா. சாதாரணமாக தான் என்ன இது மனுஷன்தான் கொஞ்சம் விசேஷமான அவனுக்கு பேர் என்ன? அவதாரம் இல்லை, பிராமணன். அவன் யார்? அவன் பிராமணன். இவளுக்கு தாலி கட்டினா அவன் தகச்சனா எனக்கு பண்ணாட்டியா? எவ்வளோ ஒத்திக்கு நான் தாலி கட்டினா அவளை என்ன பண்ணேன்? நான் அவளையும் தாலி கட்டணும், அவளுக்கு நான் என்ன பண்ணேன்? வேலை செய்யணும். அப்போ தான் நான் புருஷன். இவளுக்கு தாலி கட்டி எல்லாரும் அவளுக்கு ஒரு 7 8 10 தங்கச்சி தங்கச்சிங்கிறாங்கன்னு வச்சுக்கேன். அவளுங்கெல்லாம் எனக்கு பொண்டாட்டியா? யார் எனக்கு பொண்டாட்டியா? ஒருத்தன் பிராமணன் ஆனால் எல்லாமே பிராமணன் ஆகிடுவான்.
சொல்லுங்கள், நியாயத்தை சொல்லுங்கப்பா. எனக்கு தெரியல, மனு என்ன சொன்னாருன்னு நம்ம கேட்டுடலாம். அந்தாலும் எங்கே இருக்கிறானோ இல்லையோ செத்து போட்டானோ அவர் தான் இப்போ பிரம்மாவை வேஷம் போட்டு மேலே நின்றுங்கிறான் நம்பத்துக்கு. 4 தலை வச்சுக்கின்னு இப்போ நான் தான் பார்த்து பிரம்மா எப்படியெல்லாம் கூத்து வச்சுக்கிறான், நம்மளும் கேட்டுனுக்குறோம்ல. வேதனையாக இருக்குது. லூசு பசங்களை பேச விட்டு வேடி பார்த்துக்கிறோம். நம்ம ஒரு அறிவாளி பேசினா லூசு பேசலான்னு நினச்சினுக்கிறான். ஒரு நல்ல தெளிந்த மனிதன் பேசுகிற பேச்சுக்குத இவங்களால கேட்க முடியலையா, அவன் நல்லா பேசலைன்னுறான். புரியாத பாஷையில் பேசிக்கிறானா ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அந்த அவர் பேசுவார், வாழங்குடி சோமு அவா அவ்வளோ நல்லா இருக்குதாம்மா பார்த்துக்கா. தம்பி ஆளுங்குடி சோமு நில்லுடா தம்பி, பெருமாள்னு சொல்றியா, அதுக்கு என்னப்பா அர்த்தம்னு கேட்டால் என்ன சொல்லுவார் அவர்? எளிமையாக சொல்லு தம்பி, எனக்கு கடவுள் என்ன பண்ணுவார். திருப்பாவையில் ஆண்டாள் நாச்சியார் ஒரு பாட்டை ஒன்று சொல்லுவார், நமக்கு தேவையே இல்லை, புருஷனாயிடும். பார்த்தீங்க, கேட்ட கேள்வி. புருஷனாயிட்டா என்ன பண்ணுவான்? பிரம்மத்தை உணர்ந்தவன் பொண்டாட்டியிட எங்கே போவான்? எந்த அளவுக்கு உரிமை இருக்கும்? எப்படி பேசிப்பாங்க? அப்படியே பேசி நிற்பாங்க. வந்தியா மேலே தோலை கை போட்டுமா, ஏதோ ஒரு மேலே மூச்சுமா, என்ன பண்ணுற ரெடியா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு உடனடியா இமிடியேட்டு. பிராமணனும் இறைவனும் அல்லது முதல் நிலையில் இருக்கணும் இறைவனும் எப்படி இருப்பாங்க? ஏன் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க. இப்போ யார் பிராமணன்? பிரம்மத்தை புரிஞ்சவன் பிராமணன். பிரம்மத்தை புரிஞ்சதுக்கு என்ன செய்யணும்? இறைவனை நெருங்கத்துக்கு நான் என்ன செய்யணும்? என்ன பண்ணுவான்? என்னடான்னு கேட்டேன்னா, நீ நினைக்காதடா தம்பி, பிறந்த உடனே ஒருத்தன் கிடையாது. அது என்ன ஆகுது? அது பல முறை பிறந்து இறந்து வந்தனே இருக்கிற ஒரு மனிதன் இப்போ பிறப்பில் வரும்போது இந்த அளவில் இங்கே வரும்போது என்னவா பிறக்கிறான்? பிராமணனா பிறக்கிறான். இப்போ பிறப்பால் ஒருவன் பிராமணனாக பிறகுறான்னா, பிராமணனுக்கு அப்பனா புள்ளியாக பிறகுறோன்னா பிறவியில் பிறப்பால் வந்து பிறந்தவனா. இதுதான் இப்போ பிரச்சனை. மனு தெளிவாக சொல்கிறாரு, பிறப்பால் ஒருவன் பிராமணனாக இருக்கிறான்றாரு. ஒரு மீனிங், ஒரு வார்த்தை. எப்படி? பிறப்பால் ஒருவன் பிராமணனாக இருக்கிறான்னு ஒருத்தன் சொல்கிறான். எந்த பிறப்பால்? எவ்வளோ ஒருத்தைக்கு தாலி கட்டா அவளுக்கு தங்கச்சி ஆகிட்டா தண்ணி நான் பொண்டாட்டின்னு சொல்லிக்கலாம். அப்போ என்ன ஆயினுக்கிறான்? அப்போ அவன் பிறவி தூரம் அவனுக்கு என்ன ஆயின்னு வருது? அறிவு வளர்ந்துனே வருது. அப்போ அவன் பிறகும்போதே எப்படி பிறகுறான்? அந்த நாலேஜோடு பிறகுறான். அப்போ அவன் பிறப்பால் பிராமணன் உருவாகிறான்னாக்கா எப்படி பிறப்பால? அவன் பிறவியில் கடந்து வந்ததுனால. யாரோ ஒரு ரயிலுக்கு பிறந்தவனா, டும்மி போட்டுன்னு பிறந்தானா? எப்படி? ஏண்டா ஊத்த போலோட சுற்றி இருந்து நாற்று வச்சுதானாக்கா நீங்களாம் பிராமணனா? இல்லை, தயிர் சாதமே சாப்பிட்டுவிட்டு பக்கத்தில் போனால் புளிப்பு நாற்று அடிக்குது, இவங்கெல்லாம் பிராமணனா? ஒரு அக்கா நீங்கள் ஐயர் மாதிரி அழகாக இருக்கிறீங்க. இல்லை இல்லை, நாங்கள் மோலியார். இல்லை, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க ஐயர் மாதிரின்னா. நாங்கள் முதலியாரியா? இல்லைங்க, முதல்ல பிராமணம்னா முதல்ல ஃபஸ்ட்டு. பத்தியா உங்கள் புத்தி அங்கே போச்சு, ஜாதியில் போயிடுச்சு. முதல்ல நான் யாரே? முதல் ஆள். இறைவனுக்கு எப்பேற்பட்டவங்க? நான் ரொம்ப நெருக்கமானவா. உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம். நான் பொருத்தமோ? உன்னை நான் தேடி தேடி என்னிடம் கண்டு கொண்டேன். யார? இதெல்லாம் யார் பாட முடியும்? ஒரு பிராமணன் பாட தான் முடியும். பிராமணனால தான் பாட முடியும். அவன் தான் சொல்கிறான், அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் மசி அப்படின்ட்டு. எங்கே போயிட்டு சொல்கிறான்? அங்கே புரிஞ்சுக்கிறான். அதில் அவன் வார்த்தை என்னவா இருக்குது? அகம் பிரம்மாஸ்மி. மடப்பாடம் மட்டும் நம்மள சொல்லுவோம், அகம் பிரம்மாஸ்மி. கை காலெலாம் ஓட்டினா அப்படி நின்ற வேண்டியது தான். ஏன்னா அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுள் படம் எடுத்தாங்களே அப்படின்ட்டு வச்சுக்க, நீ கடவுள் புரிஞ்சுன்னு படத்தை பார்த்த உடனே அப்படியே தான் பற்றியா கை காலெலாம் இருக்குதே. ஓ, அது பண்ணுற ஸ்டைலு. ஏன்டா டே எதனா ஒலிட்டு எதனா சொன்னா இல்லை, புரிஞ்சுக்க 2 பேர் பேசிக்கிறதுக்கும் புரியாத ஒருத்தன் பேசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. முதல் நிலையில் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறான், போராடுறான். நான் நெருங்க முடியல, லைனில் இருக்கிறான். நெருக்கத்தில் இல்லை. அடுத்த மாதம் கல்யாணம் பண்ணிக்கிறோம்மா, ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த மழைக்கு
அத்தை கோட்டா அப்படின்றார் கடவுள். அப்போ என்ன பண்ணா, ஒயிட் அண்ட் சி. அப்போ லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, 2வது லிஸ்ட்டில் இருக்கிறாரு. என்ன செய்யலாம் அவரை? சத்ரியன். ஏன்னா போராடினவன் இல்லை, இறைவனை புரிந்து கொள்ள போராடிய ஒரு மனிதன் யார் தான்? போராளி தானே, இல்லை? போராடினானே, அடையணும்னு போராடினானே. அவனும் எங்கே பிறகுது இல்லை, பிறப்பால் அவனும். பிறப்பால்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பிறவிதோறும் அடைந்த அறிவுன்னு அர்த்தம். பிறப்பால் ஒருவன் அந்தணன் ஆகிறான், பிறப்பால் ஒருவன் சத்திரியன் ஆகிறான், பிறப்பால் ஒருவன் வைசிஷ்யன் ஆகிறான், பிறப்பால் ஒருவன் சூத்திரன் ஆகிறான் அப்படின்னு சொன்னால், பிறப்பால் அப்படி பிறப்பால்னா எந்த பிறப்பால்? இப்போ பிறகு இந்த பொறுப்புலையா? மூளை இருந்தோடனே உங்கள் புத்தி எங்கே போயிடுச்சு? ஜாதியில் போயிடுச்சு. வித்யா ஜாதி வாட்டாது. ஜாதியில் போனால் என்ன வாட்டம்? ஜாதி வாட்டம். சைவன் ஒன்று சாம்பார் சாதம் அம்மா வந்தேன்னா என்ன அர்த்தம்? தீனி வாட்டம். சைவன் ஒன்று இருவனை நானும் வேறு இல்லைன்னு ஒரு பிராமணன். நான் தாங்க செய்வேன். யாரப்பா இங்கே செய்வங்களாங்கிறாங்கன்னா நான் தான் ஏந்துப்பேன். உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும், என்னடா பிரியாணி சாப்பிட்டு இங்கே வந்து ஏந்துக்கிறேன். அவங்க அப்படிலாம் கேட்டானுங்க என்ன. சைவன்னா இதாங்க அர்த்தம். அப்படி அர்த்தம் அப்படி தான் போட்டு வச்சுது திருமந்தத்தில். இல்லையே, நான் என்ன பண்ணுறது? சரி, அவனுக்கு தெரியாது. இப்போ நம்மளே ஏஜிலன்னு புக்கு கிட்ட பேசாம என்ன பண்ணுறது? அவனுக்கு தெரியல, நம்மளா செய்த நம்மளே பண்ணிப்பா. நம்ம புக்கை எழுதி என்ன பண்ணா தம்பி இது மாதிரி அர்த்தம்னு. ஏன்னா தப்பாக பண்ணி வச்சுக்கிறானே, என்ன பண்ணுறது? நம்மப்பா பண்ண தப்புக்காக எழுதப்பட்டது. அந்த கட்ட தான் எழுதிறாரு. விளக்கம் தப்பாக இருந்தாலும் நம்ம விளக்கம் தர வேண்டியதாகிடுச்சு. சரியா இருந்தால் நம்ம என்ன பண்ண வேணா, தரவானா. இப்போ இந்த மனுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? பிறப்பால் அப்படின்னும் போது அந்த வார்த்தை கரெக்டு தான். என்ன பிறப்பு? பிறவிதோறும் வர பிறப்பு. ஒருமையில் ஆமை போல் அடக்கின் இல்லை 5 அடக்கல் ஆற்றின் ஏழ்மையில் ஏமா படித்து. ஒருமையில் தான் கற்ற கல்வி மறுமையுள் அப்படிலாம் சொல்லி வச்சுக்கிறேன். என்ன அர்த்தம்? அப்போனா வல்லூன்னு என்ன சொல்கிறான்? பிறவி இருக்குது, பிறவி பெருங்கடல் நீந்துவார். மனுக்கும் வல்லூனுக்கு என்ன பெரிய முரண்பாடு? ஒன்றும் இல்லை. ஆனால் படித்த நான்சென்ஸுங்க எப்படி படிச்சிச்சு பத்தியா? நான் கல்யாணம் பண்ணினேன்ல, இவ கூட என் கடவுளோட போட்டு. ஆனால் எங்கள் அக்கா தான் வச்சுக்கலாம் விட்டு கொடுக்க மாட்டாளுங்க. பார்த்திக்க, நான் என் புருஷன் தான், நீ போயிட்டு வாங்க, எனக்கு மட்டும்தான் வாழுங்க. ஆனால் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க? என் புருஷனாக இருந்தாலும் நீ என்ன பண்ண? பொண்டாட்டி தான், நீ ஒரு 2 புள்ள பெற்று போடுங்க போ. சொம்மனா இல்லை, தர்மம் தானே. ஏன்னா அது பலாப்பற்றது தானே இது. ஆனால் அங்கே என்ன கடவுள் எப்படி இல்லை? எல்லாருக்கும் வந்தாலும் புருஷனாக இருந்தால் கூட எப்படி சேர்த்துக்கிறது இல்லை? முறை வைக்காமல் டைம் இல்லாமல் அது மாதிரி என்ன பண்ணுறதில்ல. ஏன்னா உன் நாய் புத்தினா நினச்சிருக்கோம், எப்போ பார்த்தாலும் வந்துடும் பொழுது இதுன்னு நினச்சிக்கோம். ஆனால் அந்த புத்தின்னா நாய் மாதிரி கிடையாது. பார்த்துக்க, அது கொஞ்சம் புரிதலோடு இருக்குது. யாரெல்லாம் விசேஷமாக நன்றியோடு இருக்கிறாங்களோ அதுக்கிட்ட தான் டோக்கன் போட முடியும். நீ பாட்டு திருநாய் கூட்டு வந்து டோக்கன் போட்டால் என்ன பண்ணுறான்? அதனால் திருநாய் என்ன பண்ணுறதில்ல, இது சேர்க்கறதே இல்லை. அது கரெக்டாகுது. டோக்கன் எல்லாருக்கும் கொடுக்கறதில்லை. ஆனால் டோக்கன் நீ விட மாட்டீங்கன்னா போனே ஒரு டோக்கன் வச்சு அந்த டோக்கனுக்கு தான் உங்கள் மதங்கள்லாம். எல்லா மதமும் நீ விட்டு வைக்காத உலகத்தில் எல்லா மதமும் டோக்கன் தான். நீ மாட்டிக்கிற டோக்கன் தான். புதுசாக யாருன்னா கண்டுபிடிச்சி எக்கங்கிறனா கூட அது ஒரு டோக்கன் தான். நான் ஏக்கில் இருக்கிறேன், நம்ம தெரிஞ்சுதான் ஏக்கா போட்டியாப்பா இல்லை, ஐயோ நல்லா இருந்து ஏன்பா இவ்வளோ மட்டமாக போயிட்டேன், நான் ஈசாவுக்கு போகிறேன், போச்சு உன் கதை. இப்போ நான் யோக குடியில் போகிறேன்னாக்கா, யோக குடியிலாம் இது இல்லை உன் உடம்பு. யோக குடியில்னா இது இல்லை, இது இல்லை உன் உடம்பு. யோக குடியில் போகிறேன்னா எங்கே போகிற? உன் உடம்புக்குள்ளே போகிற, உன்னை பார்க்க போகிற. உன் உடம்பை பற்றின விஷயத்த நான் உனக்கு ஒரு சொல்லிக் கொடுப்பேன். கூப்பிட்டு வச்சு வாப்பா, நீ இலவசமாக வா, இல்லை காசுக்கு வா. ஆனால் என்ன பண்ண போகிறேன் நான்? உன் உடம்புல இது மாதிரிலாம் ஒரு விசேஷமான பாட்டுங்களாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோ, இப்படிலாம் பண்ணி வச்சுக்கிறேன். இருந்தாலே என்ன பண்ணேன், கடவுளை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். யோக குடிலுக்கு வந்தால் என்ன ஆகிடுவேன்? உன்னை விசேஷம்னு புரிஞ்சுப்பேன். வேறு எதுக்கு போனால் யார் விசேஷம் சொல்லி தெரியல. ஏங்கன்னா நான் ஈசாவிட்ட போனேன், நான் விசேஷம் சொன்னேன். நான் கேளுங்களேன், ஒன்றா நான் வந்து ஜக்கியவாசுதேவர்கிட்ட போயிட்டு வந்தேங்க, இனிமேல் பட்டலாம் நான் முட்டாளெல்லாம் ஆக முடியாது, என்னை விட ஒரு விசேஷம் இல்லைன்னு எவனா சொன்னால் நான் கேளுங்களேன். அவர் என்ன மாதிரி மனுஷன் அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் ஒரு விசேஷமாக எனக்குள்ளே இருக்கிற விசேஷத்தெல்லாம் எனக்கு எடுத்து விட்டார். நான் ஒரு பெரிய ஆளுங்க, தெரியாமல் இந்த இவ்வளோ நாளா அப்படின்னு சொன்னவனே எவனா பார்த்தீங்களா? இல்லை நித்யானந்தாக்கிட்ட போனேன்ட்டு இந்த புள்ள வந்து அவர் கூட இது தான் சார் சொல்கிறாரு ஆரம்பத்தில். இப்போ சொல்லுங்கள், அவர் அது சொல்கிறாரு, அவர் சொல்லவே இல்லை. ஆனால் அன்றைக்கி என்ன சொன்னீங்க பார்த்தீங்களா? அதுதான்
அப்போ என்ன பண்ணோம், அவதாரம் நீ அப்படின்னு புரிஞ்சானா ஃபஸ்ட்டு புரிஞ்சவனா யாராயிடுற, புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சா 2வது லிஸ்ட்ல இருந்தால் அவன் யாருன்னா சொல்லலாம், சத்திரியான போராட்ட குணம் அவனுக்கு இருக்கிறதுனால அவன் என்ன ஆயிடுறான், சத்திரியனா இருக்கிறான். அதுக்கு அடுத்த ஆடு யார் போராடுறதுலாம் இல்லை, இருந்தார் இது இல்லை கட்டி போகுது இருந்தால் நம்ம குத்த வெளியே ஒழுங்காக செய்யலாம். நம்ம இங்கே வந்துக்கிறோம், எதோ சாப்பிட்டோமா இல்லை எதனா சம்பாரிச்சோமா, 4 காசை பார்த்தோமா, பொண்ணை பார்த்தோமா, நமக்கு ஆம்பளையாக போந்துட்டோம் இல்லை பொம்பளையாக போந்துட்டோம், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் விட்டு என்ன படிச்சது ஏது படிச்சது, முதல்ல நாமளே ஒன்றும் வேலைக்கு ஆகலை, நம்மளை படிச்சதுன்னா நியாயம்தான், அது தரப்பில் அது நியாயம் தானே, அதோட மனநிலையில் அது சரி, தப்பு கிடையாது. அது பிறப்பால் வருது அதுவும், ஏன்னா அது என்ன ஆகலை, அந்த அடிப்படையான இதுவெல்லாம் விஷயத்தெல்லாம் அது என்ன பண்ணல, அனுபவிக்கலை, அதுவும் பிறப்பாலானது. சரி தானே, எல்லாம் பிறப்பாலானது தானே. அப்போ வைசிஷ்யமும் என்ன தான் பிறப்பால், ஏன் பிறவி தூரம் வந்ததில் என்ன பண்ணல, இதில் ஃபஸ்ட்டு மனுஷனாகுது, இல்லை 1வது 3வது மனுஷனாகுது. அது மனுஷனாக இருந்தே எல்லாத்தையும் என்ன பண்ணல, அனுபவிக்க வேண்டியதெல்லாம் விஷயம் இல்லை. குரங்கா இருக்கும்போது கார் ஓட்ட முடியுமா, முடியாது. மனுஷனாகிட்டு போயிருக்கு, இன்னும் காரே ஓட்டணும், எப்படி காரை கண்டுபிடிச்சோம், யாரும் கண்டுபிடிச்சின்னு இல்லை, இதுக்கெல்லாம் ஆதாரமானவன் யாருன்னு நான் தேர்றது. இன்னும் நல்லா சாப்பிடல, நல்லா தூங்கலை, நல்லா வாழலை, என்னால் செய்ய முடிஞ்சதெல்லாம் சில மரத்தை தூங்கினா ஊந்து விட்டேன், பறவை கட்டி வச்சுட்டு பாம்பு வந்து சாப்பிட்டுச்சு, இதெல்லாம் இல்லை. இப்போ ஒரு சேஃபான ஒரு இடம், நல்லா வசதியான ஒரு வாழ்க்கை, இதையே நான் அனுபவிக்க முடியல, நான் ஏன் கடவுளை தெரிஞ்சுக்கினா தப்பா? அதுவும் என்ன தான் ஆச்சு, பிறப்பால தான் ஆச்சு. எங்கே இருக்குது லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, இன்னொன்று வருது சூத்திரதாரி. இறைவன் தான் அதிகம் பண்ணி வச்சுக்கிறான், செய்ய வேண்டிய வேலைகள்லாம் கம்மன் செஞ்சுட்டு இருக்கு. என்ன பண்ணேன், சரி அதுவே உனக்கு நேரம் சரியாது, டைம் பத்தலை பார்த்தீங்க. ஒரு பில் கேட்ஸுக்கு டைம் பத்தலை, நிறைய பேருக்கு டைம் பத்தலை. எப்போ பார்த்தாலும் கோடியாக சம்பாதித்தாடா பிறந்தீங்க, ஹெலிகாப்டரில் பறக்கிறதுக்காக பிறந்த. வாழ்வின் நோக்கம் தான் என்ன தெரியாது யாருக்க, சூத்திரனுக்குன்னா தெரியாது, வாழ்வின் நோக்கம் தெரியாது. இப்போ சொல்லுங்கள், அந்தணனுக்கும் சூத்திரனுக்கும் எவ்வளோ ஏஜ் வித்தியாசம்ன்றான், 6 வயசு அந்தணன், 6 வயசு அந்தணன், 60 வயசு சூத்திரனுக்கு சமம். எப்போ, அனுபவத்தில், பிறவி மூப்பில் பிறந்து விட்டு சொல்லி தெரியுறானுங்களே நியாயமா, இல்லை நாற்ற வாய்க்கும் நார வாய்க்கும் பிறந்து விட்டு, இல்லை இவ்வளோ சோறு சைவம் சாப்பிட்டு விட்டு, நான் சொல்லித்த தவளை மாதிரி வான்னு கத்தி விட்டு நாங்கள்லாம் அந்தனன்னு சொன்னால் நான் எப்படா சிரிக்க? ஏண்டா டேய், பித்தளை சொம்பு படாகம் கல் வைரம் வைடூரியத்தை நிற்க வச்சுட்டு அதில் வச்சு மேலே ஜலாடை வச்சு தண்ணி ஊற்றிங்கிறே, நீ எப்படா அந்தன? உன்னை யாரும் கேள்வி கேட்கறதுக்கு இல்லைன்ட்டா. மனு இருந்தால் அழுவான், மனு இருந்தால் சூடுவான், மனு இருந்தால் என்ன பண்ணுவான், 1000 மனுவாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? ஒரு சோம்பேறி மனு முயற்சியே செய்ய மாட்டேன்னா என்ன பண்ணுவார்? உட்காந்துனே ஓன்னு அழுவார், ஏன் இந்த பாட்டை எழுதணுமோ நம்மன்ட்டு. கொஞ்சம் என்ன மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பான மனுவாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? சுடுவார். அதான் என்ன பண்ணான், அவர் பிரம்மா ஆக்கிட்டான். நம்மளுக்கு நல்ல கெட்டிக்காரனுங்க பார்த்தீங்க, விசேஷமானவங்களெல்லாம் எதுவுமே ஒழுங்காக வச்சுருவானுங்க. 12 கட்டம் கட்டி, அவர் ஒரு கட்டம் கட்டி என்ன பண்ணியிருந்தான் மேட்ரு வேறு ஒன்றும் இல்லை. அம்மா வந்துட்டாங்கன்னா அம்மா கொடி பற கொடுப்பா, அப்பா வந்துட்டாருன்னா 2 கோடியும் வாங்கி வீட்டில் வையா. இல்லை தம்பி ஒரு கட்சியில் இரு, அண்ணன் ஒரு கட்சியில் இருக்கட்டுமே, யாருக்கு போச்சு? நீ வந்தால் நீ பார்த்துக்கா, நான் வந்தால் ஆமத்தில் கான்ட்ராக்ட் எடுத்து போகிற ஒரு பிஸ்னஸ்லாம் நம்மளது தான் பார்த்து. அது யார் வந்தாலும் ராம ஆண்டாலும் ராமனை ஆண்டாலும் எனக்கு இருக்கா. ஏன்னா நாங்கள் ஜாதிக்கு ஒரு கட்சி வச்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஊருக்கு ஒரு ஆளாளுக்கு ஒரு கட்சி இருக்கிறோம் பார்த்துக்கா, பிரச்சனை இல்லாமல் இருக்கிறோம். ஏன்னா முட்டை பசங்க தெரிஞ்சு போச்சு எப்படி அவனுங்க, முட்டை கோசங்க தான் ஆட்சியாளராக இருக்கிறானுங்க, நாங்கள் எப்படி பழகித்து இப்போ. அதனால் அவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுகிறோம், அண்ணன் ஒரு கட்சி தம்பி ஒரு கட்சி அப்படி கணக்கா. அம்மா வந்தால் தம்பி பார்த்துப்பார், அப்பா வந்தால் அண்ணன் பார்த்துப்பார். இல்லை இப்போது சரக்கு வண்டி தண்ணி வண்டி எதனா வந்துச்சுன்னா புதுசாக யாருன்னா ஒருத்தர் உருவாக்கி வீட்டுக்கு ஒரு நாய் வளர்ப்போம்னு மேத்தா எழுதி வச்சுட்டு போயிட்டான். அந்த நாய் சொறி நாயா வெறி நாயானா என்னை கேட்காதீங்கன்ட்டான். அந்த நாய் நல்லா கத்தும். மேடையில் போய் புதுசாக துண்டை ஒன்று மாட்டின்னு இருப்போம். அந்த நாய் ஒரு விசேஷம், வீட்டுக்கு ஒரு நாய் வளர்ந்தோன்னா என்னது அரசியல்வாதிங்களே, வீட்டுக்கு ஒரு அரசியல்வாதி அவசியம்டா. மேத்தா கவிதை, மேத்தா நல்லா கவிதை எழுதுகிறார், வீட்டுக்கு ஒரு நாய் வளர்ப்போம். இப்போ மேத்தா எங்கிறாரு தெரில, அப்படி ஒரு கவிதை ஒரு எழுதிட்டார். நானும் கூட அதை படிச்சுட்டேன்.
இப்போது இந்த அவதாரம் அப்படின்ற பட்சத்தில் இந்த 4 வர்ணாசிரமன்றது எங்கே இருந்ததுன்னா பிறப்பால் ஆனது தான். அது பிறவி தூரம் வந்ததுனால பிறப்புன்னா எங்கேருந்து இல்லை, நீ சொல்லிடுற மாதிரி ஒரு கட்டம் கட்டி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு 2 பேர் அனுப்பிச்சிட்டு வெளியே வந்தாங்கன்னா ஒரு பிள்ளை பார்த்தாங்கன்னா அது கிடையாது. அவனுக்கு பிறந்தவன் என்ன கிடையாது அப்படின்னு தானா எல்லாரும் அந்த நான் தானே இருக்கணும். கேள்வி கேட்கணும், ஏன்டா நான் பித்தளைக்கு வந்து தண்ணி ஊற்றணும்னு கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஏன் கேட்கல? அப்போ அவன் எப்படி அவன் வந்தனா சூத்திரனை விட கேவலமானவன் இன்னைக்கு அந்தனன்னு சொல்லி தெரியல. அவன் ஒரு சூத்திரதாரி தானே. காலையிலேருந்து கோயிலுக்கு போயிடுவான், பெல் அடிப்பான், 4 5 கிஞ்செல்லாம் எடுத்துன்னு போயிடுவான். போகும்போது சீகாதெல்லாம் புட்டு நல்லா தேய்ச்சிடுவான், விளக்கெண்ணெய் எடுத்துன்னு போய் ஊற்றுருவான், கல் பலன்னு இருக்கணும், நல்லா தேய்ச்சிட்டு இன்றைக்கி சந்தனம் காப்புனா சந்தனம் பூசிடுவான், இன்றைக்கி எண்ணெய் காப்புனா எண்ணெய் போட்டுருவான், கொடுக்குற பூங்களெல்லாம் எடுத்துன்னு போய் அழகாக ஜோதிச்சு வச்சுருவான். இவன் சூத்திரன்னா தெரியலையா அவனுக்கு? அவனை போய் நீ அந்தனா பார்த்தியே, மனு தப்பா நீ தப்பா? நீ தப்பு பண்ணிட்டு மனு தப்புன்னுங்கிற. ஏன்னா இப்போ அவன் மனு தப்புன்னு ஒரு பக்கம் சொல்லி விட்டேன், நீ மனு மேலே புக்குங்களா அங்கே போய் இப்போ பார்த்திங்க, நாங்கள் என்ன பண்ணிப்போம் இங்கே, நாங்கள் தான் அந்தனன்னு சொல்லி தெரிஞ்சுன்னு இருப்போம். நீ எப்படி போய் நிற்ப? மனு உன் கவனம்லாம் எங்கே திருப்பிட்டாங்க? மனு மேலே திருப்பிட்டா நீ எப்படி கிடைப்பா? மனு தப்பு பண்ணிட்டாரு, ஆனால் இவன் என்ன பண்ணுகிறாரு? ஏன்டா லூஸு தான் தப்பு பண்ணுறான், அவனை போய் தப்பு பண்ணுக்கிறீங்க. ஒரு புத்தகம் எழுதுறாரு கடந்த காலங்களில், இப்போ இல்லை, இன்றைக்கி வந்து எல்லாம் திமிரில் எழுத ஆரம்பிச்சிட்டான். வாட்ஸ்அப்பில் சொன்னா டெய்லியும் எதனா ஒன்று கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி அது ஒரு வேலையை செஞ்சுருந்துக்கிறாங்க. எங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டைம் கழிச்சிச்சின்னு வச்சுங்க, அது வர லைக் வரல, என்னையா விசாரிக்கல, நான் போகிறதுக்காக நீ ஏன் பார்க்கல, நீ என்ன அதுக்கு எதுவுமே வந்து கமாண்டே கொடுக்கல. வசந்த் கூட கமாண்ட் கொடுக்குறாரு, அவருக்குன்னா அவருக்கு வந்து கவிஞர் வரி மொத்தம் பிடிக்குமா? இது ஒரு வேலையை தெரிஞ்சுக்க வேண்டியது தான் இப்போ. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கட் பேஸ்ட்லாம் கிடையாது. பார்த்திங்க, நண்பர் என்ன பண்ணிடுறாரு, ஈசா யோகா இதுக்கு சேர்ந்துடலான்னு போய்கிறாரு, அவனுக்கு ஒரு பாஸ்வேர்டு யூசர் நேம்லாம் கொடுத்துட்டானு பார்த்தாரு, பிடிக்கல, அதில் ஒரு கமாண்ட் எழுத சொல்லிட்டானா, அவன்துலேயே போய் எங்கன்னா ஒரு இடத்துல கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி கமாண்டாக வச்சுட்டு எப்படின்னா சாவுடா, நான் பார்க்கவே முடியல, ஓட விட்டா தான் அடுத்த வீடியோவே வருமாமா பார்த்துக்க, அதனால் ஆன் பண்ணி விட்டுருது. அது ஏதோ கருமம் போய் முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது வந்துடும், வந்து கமாண்டு கொடுன்னு கேட்டோடனே. ஏன்னா போன கிளாஸுக்கு வேறு வழி இல்லை, இது ஒரு வேலையை எதுக்கு தெரியுது. இப்படித்தான் நடந்துனுக்குது கூத்து. இவங்களாம் என்ன இல்லை எழுத்தாளருங்க, இல்லை இந்த துண்டு தாடி வச்சுன்னு ஒருத்தர் அப்படி அந்த நீ வைத்தா இந்த நீ வைத்தா பேருங்கெல்லாம் மாறி மாறி வச்சுக்கின்னு இவனுக்கு பாட்டுன்னு அவன் மறுபடியும் இவன் வச்சு நான் மறுபடியும் வச்சு சீரியல் மாதிரி எழுதினுப்பானுங்க. இவங்கெல்லாம் எழுத்தாளர்கள் ஆகிட்டாங்க. இப்போ இவங்களாம் என்ன ஆகிட்டாங்க, இப்போ எழுத்தாளர்களாக பரிணமிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் அந்த மனிதர்கள் அப்படி இல்லை. அந்த கால மனிதர்கள் படைப்புகள் எல்லாம் எப்படி கொடுத்தாங்கன்னா, யான் பெற்ற இன்பம், நான் இது மாதிரிலாம் ஒரு விஷயம் புரிஞ்சு வச்சுருந்தேன், பின்னாடி ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் புரிஞ்சால் நல்லா இருக்குமேன்ட்டு என்ன பண்ணாங்க, ரொம்ப பொறுப்பாக ஓலையை எடுத்து காய்ச்சி பதப்படுத்தி புள்ளி போட்டால் கீஞ்சு போடும் ஓலை. ஒரு ஓலை எடுத்து ஒரு குத்து பாரு நீட்டாக கிஞ்சிடும். அவ்வளோ அந்த மாதிரி ஒரு ஓலையில் எப்படி பொறுப்பாக எழுதிருக்கணா, அவ்வளோ ஒரு பொறுமையாக அழகாக எழுதி எப்படி வச்சுட்டு போனான். பூச்சி கருப்பான்லாம் போய் சாப்பிட்றோம், பூச்சிங்கெல்லாம் சாப்பிட்றோம்ல, அதுக்காக ரசவாதம்லாம் பண்ணி அந்த இதிலெல்லாம் கற்பூரத்துலலாம் போட்டு எடுத்து பதப்படுத்தி வச்சுட்டு போனான். என்ன நோக்கம் இப்போ என்ன நோக்கம்? பெருசு முதல்ல படத்தில் இவ்வளோ பெரிய மூஞ்சி போட்டு பின்னாடி பக்கம் ஆசிரியரை பற்றி அவர் இன்னாருக்கு வந்தவர், இவர் எப்படி அவர் ஒரு வல்லவர், இவர் புக்கு எழுதுகிறாரு இல்லை, ஒரு 7-8 புக்கு எழுதுகிறாரு, அவர் அதை பண்ணுறாரு, இவர் இதை பண்ணுறாரு, இவர் தலைகீழ நிற்பார், கிழக்கு ஊத்தாடி மாதிரி தான் எல்லாத்தையும் பின்னாடி போட்டு முன்னாடி போட்டோன்னே அவர் ஆசிரியரை பற்றி ஒரு 4 பேர் முன்னாடி எழுதியிருப்பாங்க. அது வந்து கலைஞர் எழுதினா தான் விசேஷம் பார்த்துக்க. இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ்சி அவனா வந்து நான் பார்த்து பின்னாடி ஒரு பெரிய ஸ்டாம்ப் ஒன்று வச்சு அரசாங்க முத்திரையெல்லாம் போட்டிருக்கோம், முன்னுரை எழுதியிருப்பார் அவர். அதெல்லாம் போட்டு அந்த புக்கு நீ புக்கு படிக்கிறே இல்லையோ இதெல்லாம் பச்சை டயர்டாகிடுவேன். அவ்வளோ விஷயத்தை எடுத்து போய் பச்சைண்ணா பழைய கதை தான், எல்லாம் கட் பேஸ்ட், எல்லாம் கட்டு. சொந்தமாக ஒரு விஷயம் கூட வந்திருக்காது. சொந்தமாக சாப்பிடாமல் வாடுறது எப்படின்னு புக்கே எடுத்தாங்க ஒருத்தன். ஃபஸ்ட்டு நானும் பொறுப்பாக படிச்சிட்டேன், 120 பக்கம் கடைசியாக பக்கம் போட்டு நம்மளை ஃபோன் பண்ணி கேட்டேன், நீங்கள் அப்படி தான் இருக்கீங்களா? நான் அப்படி இல்லைங்க, உங்களுக்கு நான் அப்படி சொல்லி தருவேன். நான் என்ன பண்ணுவேன், உனக்கு அப்படி சொல்லி தருவேன். நீங்கள் இது ஒரு வேலையை என்ன பண்ணுறான் யார் அவங்களாம்
சூத்திரத்தை. ஒரு முறை இந்த மாதிரி தவறுகளை நடக்குது, எங்கேயோ ஒரு அசிங்கம் நடக்கும்போது நீ என்ன பண்ணிடணும், அடுத்த டைமு இக்னோர் பண்ணணும் அசிங்கங்களெல்லாம். அது ஒரு பீரியாரிட்டி டைம் கொடுத்துட்டு நீ போர் அடிக்குது சும்மா இருக்கும்போது போர் எடுத்துணும் நின்று அப்படி இப்படி ஃபஸ்ட்டு போனோம். ஏன்னா அவங்க போர் அடின்னு தான் எழுதுனாங்க. அதை நீ எப்படி தான் படினா அதை அதுக்கு போய் நீ பொறுப்பாக பதிலாக சொல்லியிருந்தேன்னா பாவம் உன்னை விட ஒரு லூஸு கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு லூஸு நீ என்ன ஆக்கிடுற, மேலும் ஒரு லூஸ் ஆக்க பார்க்குற. ஒரு முட்டாளை என்ன ஆக்க பார்க்குற, மேலும் ஒரு முட்டாளாக ஆக்க பார்க்குற. ஒருத்தன் பொய்யா ஒருத்தன் அந்தனன்னு சொன்ன நீ அவனை பார்த்து நம்பினேன்னா நீ யார்? ஒரு சூத்திரனால அந்தனனை என்ன பண்ண முடியும், ஒத்துக்க முடியும் அந்தனன்னா. ஆனால் ஒரு ஒரிஜினல் சூத்திரன் அந்தனனை ஒத்துப்பானா? ஒரிஜினலாக ஒருத்தன் சூத்திரதாரி அந்தனனை பற்றி அக்கறை இருக்குமா? ஏன் அவன் பிஸியாக என்கேஜ்டு. அவர் பார்த்துக்கேன், அவர் போனோம், அவர் வயலில் போனோம், விவசாயம் போனோம், அல்லது நேர் போகணும், இல்லை பார்க்கணும், பொண்டாட்டி பார்க்கணும், புள்ளியை பார்க்கணும், நிலாவத்தை பார்க்கணும், மூகு சிந்து ஒன்றும் அதை பண்ண இதை பண்ண பிஸியாக இருப்பார். அவர் இவர் கோமா, இவர் கோமாளி, இவர் ஏமாளி நான் சொல்லி தெரிஞ்சுன்னு பேர் இல்லை. அவர் ஞாயிறு, இவர் திங்கள், கேரளாவுக்கு போனால் ஞாயிறு இல்லை, இவர் வடமா, இவர் தென்மா, இவர் கோமா, இது மாதிரிலாம் நிறைய மாங்கலாங்குது. அது உள்ள ஜாதி உள்ளோ. அது நீ நினச்சி பார்க்கும்போது அப்படியே ஐயருன்னியா தப்பாக நினச்சிக்காது. ஐயரில் ஐயங்கார் வேறு பார்த்துக்க. நாங்களாம் வடகலை, நாங்களாம் தெங்கலை, மாதிரி பல கூத்துங்கள்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. எல்லா உள்கூத்துங்கள்லாம் நிறைய வச்சுன்னு இருக்கோம். இதை ஒரு சூத்திரம் பார்ப்பானா? சூத்திரனுக்கு இது தேவைப்படுமா? தேவைப்படாது. பிராமணனுக்கு தேவைப்படுமா? ஏன் பிராமணனுக்கு தேவைப்படாது? ஆனால் ஒரு பிராமணனுக்கு தேவைப்படுது. அசல் பிராமணனுக்கு என்ன பண்ணோம், தேவைப்படும். ஏன்னா இப்படி சிக்கி தவிக்கிறீங்களே, 3லேயே இருக்கிறீங்களே, 2க்கு எப்போ ப்ரொமோட் ஆக போகிற, 1க்கு எப்போ ப்ரொமோட் ஆகி வர்றது, என்ன மாதிரி வந்தால் என்ன? ஏன்னா அந்தாலும் எல்லாருக்கும் புருஷன் ஆகிட்டான். 4 பேர் சேர்த்து நம்மளால் முடிஞ்சது 4 பேருக்கு கூட்டி கொடுக்கலாம்ல. என்ன சொல்கிறது, எப்படி 4 பேருக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டான் அவன். என்ன சொல்கிறது, அட்லீஸ்ட் நம்மனா ஒரு 4 பேருக்கு கூட்டி கொடுத்தாச்சும் ஒரு நல்ல பேர் வாங்கிக்கலாமா இல்லையா? மாமா வேலை. அதான் கிருஷ்ணா மாமா தானே. சிரிக்கிறது சீரியஸ்லி டாக்கிங்க. நீங்கள் மாதிரி சிரிக்காதீங்க. நான் ரொம்ப அசல் ஆன்மீகம் பேசுகிறேன். நான் உங்களுக்கு அப்படியே வெளியே அப்படியே உண்மையாக பச்சையாக கொடுக்குறேன். உங்களுக்கு புரியல, மச்சன்னே சொல்லி பழகிட்டீங்க. மீனுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது இப்போ? இல்லை மீனுன்னா கவுச்சி நாற்று அடிக்குது, மச்சன்னா அடிக்க மாட்டேங்குது பாருங்களேன். இல்லை கூர்மன்னாக்கா ஆமன்னு தெரியுது இல்லை பார்த்தீங்க. ஆமன்னா அசிங்கமாகுது இப்போது, கூர்மன்னா நல்லா இருக்குது. வராகன்னாக்கா நல்லா இருக்குது. பண்ணியா வராகமும் பண்ணியும் ஒன்று தாயா இல்லை. வராகன்னும் போது ஒன்றுமே ஆகத்துல உங்கள் மூஞ்சில் ஒன்றுமே ஆகலை. பண்ணியா இல்லை ஃபன்னியா, வெரி ஃபன்னி, அவ்வளோதான். அது ஏன் நீ பண்ணியா அது அப்படி தான் அவர் ஆகிறார். அப்படி தான் கடவுள் என்ன பண்ணிடுறார், அவதாரம் எடுத்துக்கிறார். இப்போ 3வது 4வது நிலையிலிருந்து பிரம்மத்தை உணர்ந்து பிரம்மத்தமாக பிரம்மமாக ஆகிறனாக்கா மட்டும்தான் நீ யாராக முடியும். ஆனால் அவதாரம் நீ என்ன பண்ணிக்கலாம், அசல் அவதாரம் சொல்ல வேண்டியதே இல்லை. வச்சுக்கிறவங்களாம் என் புருஷன் சொல்லி தெரிவா. ஒரு சினிமாவே ஒருத்தன் புருஷன் சொல்லி தெரிஞ்சுன்னுப்பா அவசியம் என்னக்குதா. ஆனால் வச்சுக்கிறவா நிரூபிச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணா, என் புருஷன் தான் எப்பா இல்லாதப்போ. ஆனால் அவளுக்கு தான் புருஷன் அப்போ. 2வது அவன் மாதிரி பலா பற்றது தெரிஞ்சு போச்சு. எனக்கு மட்டும்தான் நான் சொல்லுவா, அவன் புருஷன் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் புருஷனும் தெரிஞ்சிச்சு. எனக்கு மட்டும்தான் பாடுவாளா அவ? ஏன் தெரியுமே, அதான் ஊர் பொறுக்கியாச்சே இல்லை. எங்கெங்கே போகுது அங்கங்கே ஒன்று வச்சுக்க போகுது. அங்கே போ அங்கேயா, சரி அப்போ தம்பியாக தாண்டா இருப்பான் இல்லை. ஆமாம் கோயம்புத்தூர் ஒரு வாட்டி போயிட்டு வந்தார, தங்கச்சியாக தான் இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவா. மாதிரி ஆனந்த நல்லா பார்த்துக்கப்பா. ஆனந்த கண்ணீர் தான் அதில் வரணும். ஏன்னா நிறைய ஆனந்தங்க உருவாயிட்டாங்க பார்த்துக்காங்க அங்கே. அப்போ கடவுள் ஒரு புருஷன் அவதாரமாக ஆக முடியும். யாரால? பிராமணனால் மட்டும்தான். மற்றவங்களாம் படிநிலையில் இதுதான். நீ பிறப்பால் நீ என்னவா இருக்கிறன்றது எனக்கு அக்கறையே இல்லை. தயவுசெய்து நீ பிறப்பால் நீ குறிப்பிட்டிருந்தேன்னா வச்சுக்கோ, சர்டிஃபிகேட் தான் அது. இப்போ எல்லோரும் கேட்குறாங்க, சார் நாங்கள் கூட தாழ்த்தப்பட்டவங்க தான், ரொம்ப பிற்படுத்தப்பட்டவங்க, எனக்கும் என்ன பண்ணுங்க சீட்டு கொடுங்க. நாங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோம், என்ன மரத்தை விட்டுருவோம் பார்த்துக்க. நான் என்ன பண்ணேன், எங்களுக்கு என்ன சரி என்ன பண்ணேன்,
சரி பையனுங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றும் கேட்காம இருக்கிறாங்க, கேட்பாங்க நாளைக்கு நாங்கள் பாவம் ஜாதி உயர்ந்த ஜாதின்னு சொல்லி எங்களை தாழ்ந்த ஜாதி ஆகி போட்டாங்க, ஒன்றுத்துக்கு வேலைக்கு ஆகாமல் இருக்கிறோம், பெல் அடிக்கிறதுக்கே முடியல எங்களால், எங்களுக்கு என்ன பண்ணுங்க சீட்டு எதுனா போடுங்க, நான் குளிக்கு போட்டு ஜாதி வரையா சீட்டு போட்டுன்னு தான். நாங்கள்லாம் மனுஷனாக ஆகிட்டோங்கன்னு யார் சொல்லுவான்? நாங்களாம் மனுஷனாக ஆகிட்டோம், நமக்கு என்ன பார்க்க, எல்லாரும் வாழலாம், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமை என்கின்ற நிலை வேண்டும் யார் சொல்லுவான்? அப்போது இந்த நாட்டை ஒரு பிராமண ஆண்டான்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? ஒரு பிராமணன் இந்த நாட்டை ஆண்டா எப்படி இருக்கும்? விசேஷமாக இருக்கும். உனக்கு 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 ஆலோசனை சொல்கிறவன் ஒரு பிராமணன் ஆந்தானா எப்படி சொல்லுவான்? நீ உன்னுடைய நண்பன் ஒரு பிராமணன் ஆந்தானா உனக்கு எப்படி? அப்போ நீ என்ன பண்ணு, ஜாதி பார்த்து தான் பேசணும், பழகணும். ஜாதி பார்த்து தான் பேசணும், பழகணும். ஜாதியில் உயர்ந்தவனை நீ என்ன பண்ணுறக்கூடாது, உதாசீன படுத்தக்கூடாது. கரெக்டாக மனு சொன்னது. மனு என்ன சொல்கிறான்? ஒரு பிராமணன் வந்தால் நீ என்ன செய்ய, உன் தலை விசேஷமானது இல்லை, அவன் காலில் ஊந்துருன்ட்டான். எதுக்காக? அவன் காலில் ஊந்தா அவனை அவமானப்படுத்துவான், என்ன செய்வான்? நீயே யார் தான், நீ என்ன மாதிரி ஆகக்கூடியவன் தான் சொல்லுவான். ஆனால் ஒரு பேடி பையனை, ஒரு சத்திரியனை நீயா பார்த்து பிராமணன்னு சொல்லி தெரிஞ்சு அவன் காலில் ஊந்தியானா என்ன பண்ணுவான்? அவனை ரெண்டி இல்லை ஜர்கண்டி ஏல கல்லை பார்க்கறதுக்கு ஏன்டா இந்த மாதிரி அசிங்கப்பட்டு போனோம்? இல்லை உளிப்பட்ட கல்லை பார்க்கறதுக்கு ஏன் அசிங்கப்பட்டு போனோம்? போயேன் ஃபிகர் வந்தால் அப்படி போயா, தப்பு இல்லை. திருப்பதியில் ரூம் தனியாக தராங்கன்ட்டு போ. ஒரே திருப்பதி 2 நோக்கம் இருக்குது. ஒரு பிராமணன் எதுக்கு போவான்? சேஃபு சைடு ரூம் தனியாக தருவாங்க, கனெக்டாக இருக்கும், எல்லாம் கரெக்டாக இருக்கும், எல்லாம் கரெக்டாக என்ன சேஃபான இடம்ல இது போ. அப்போ அவர் 2 ஜர்கண்டி நமக்கு என்ன வந்து, நமக்கு தேவைண்ணா தர்சன் தான். நமக்கு தேவை தர்சன். அப்போ புரிஞ்சுக்கணும் பர்பஸ். வாட் இஸ் லைஃப் பர்பஸ்? எதுக்காக நம்ம பண்ணுறோம்? என்ன பண்ணணும் இந்த உலகத்தில்? நான் எப்படி வாழணும்? நான் எப்படி இன்பத்தை தூக்கணும்? நான் எது சரி எது தப்பி? நான் விரைவாக வாழ்ந்தேனா இல்லையா? யாருக்கு தெரியும்? ஒரு பிராமணன் மிச்சம் வைக்கிறது இல்லை. ஒரு பிராமணன் என்ன பண்ணுறது இல்லை? மிச்சம் வைக்கிறது இல்லை, எச்சம் வைக்கிறது இல்லை, சுத்தமாக இருப்பான். எப்படி இருப்பான்? சுத்தமாக இருப்பான். பிரம்மத்தை உணர்ந்தவன் எப்படி இருக்கிறாரு? ரொம்ப கிளியரு. கருமாவில் என்ன பண்ணுறது இல்லை, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கிறது இல்லை, கிளியராக. ஏம்மா நான் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டோம்மா, என் பக்கம் என்ன பண்ணிட்டேன், என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், உன் பக்கம் என்ன செய்ய போகிறேன், அவள் தான். நான் செய்ய வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன், நான் உனக்கு போட வேண்டியதை கடிதாசை போட்டேன், நான் உனக்கு கூட வேண்டியதை பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவான்? அம்மாவா அம்மாவுக்கு செய்ய வேண்டியது என்ன, அப்பாவா அப்பாவுக்கு செய்ய வேண்டியது என்ன, அண்ணன் தம்பியா அண்ணன் தம்பிகளுக்கு செய்ய வேண்டியது என்ன, நானா எனக்கு செய்ய வேண்டியது என்ன, உடம்பா உடம்புக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு என்ன பண்ணிடுறான் அவன்? எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கினே போகிறான், சரி செஞ்சுனே போயிடுவான். ஏன்னா அவன் என்ன புரிஞ்சு வச்சுக்கின்னுக்கிறான்? அந்தத்தை அறவாழி அந்தணன், அறத்தினால் வந்த அந்தணன். அவன் பிறவிதோறும் செஞ்ச அறத்தினால் அவன் பிறப்பும்போது என்னவா பிறகுறான்? பிரம்மனா அல்லது அந்தணனா பிறக்கிறான். நீ யாரை அந்தணன் சொல்கிற? லிஸ்ட்டு வச்சின்னு ஒரு ஜாதி ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி வச்சு ஒரு கட்டம் கட்டி பேப்பர் வச்சுன்னு கசட்டில் வச்சின்னு இவரெல்லாம் அந்தனர், இவருன்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வரும்னு மனுக்கு தெரிஞ்சிருக்கும். மனு எழுதும்போது இந்த மாதிரிலாம் இருந்தது. ஜாதி வரி கணக்கு எடுத்து நீங்களாம் இந்த ஜாதிப்பா பலானவங்களாம் இந்த பலான பட்டனை சொல்லி தெரிஞ்சுருந்தாங்கப்பா அவர் எழுதும்போது. கொஞ்சமான அறிவு கொண்டு பார்க்கணும்ல. இப்போது சாதாரணமாக கணக்கு எடுக்கிறதுக்கே ஒரு காரணம் சொல்கிறான், அப்படிலாம் கிடையாதுயா ஜாதி வரி கணக்கு எடுன்றான். ஏன் எடுக்க சொல்கிற? ஏன் எடுக்க சொல்கிறான்? ஏன் ஜாதி எடுக்காமே இருக்கிறாங்க இன்னும் கவர்மெண்ட்டில் கெசட்டில்? அட்லீஸ்ட் சிஸ்டத்தை ஏன் ஷிங்க் பண்ணல? நீங்கள் புக்கு எம்பிபிஎஸ்சி இல்லை பிஇ போய் சேர்ந்தீங்கன்னா பின்னாடி புக்கில் பின்னாடி ஜாதி போட்டிருப்பான், ஒரு 300-400 ஜாதி இருக்கும் லிஸ்ட்டில். ஏன் ஒன்றும் வச்சுங்கிறான்? அட்லீஸ்ட் லிஸ்ட்டை ஷிங்க் பண்ணலாம்ல. 4 5 முதல்வன் படத்தில் சொல்லவே சொல்லிட்டானே அந்தாலே டைரக்டரு. நீங்கள் பாருங்க இவர் சொன்னார் நினச்சின்னு போகிறீங்க, ஓட்டு போட்டு போகிறீங்க அந்த ஆளுக்கு அர்ஜுனுக்கு, அவனுக்கு தமிழ் தெரியாது. நீங்கள் பாருங்க அர்ஜுன் நம்ம ஆளுன்னு போட்டு நீங்கள் பாருங்க அவர் நல்லா சொல்லிட்டார். முதல்வர் நஷ்ட்டு போட்டார் அவர். காசு கொடுத்தா யார் வேணால் நடிப்பாங்க. அந்த முதல்வன் சீனில் நம்ம பேசினா கூட அதே தான் பேசியிருப்போம். ஏன்னா அங்கே டைரக்டர் தான் விசேஷம். நீங்கள் அதெல்லாம் உசாராக கவனிக்கணும் படம் பார்க்கும்போது. நீங்கள் பாரு டைரக்ட் பேசலாம் பார்த்து சூப்பராக பேசுகிறாருன்னு வச்சுக்காதீங்க, பின்னாடி ஒருத்தர் எழுதி ஊற்றுறாரு.
என்ன கிருஷ்ணர் பேசினார்னா சொல்லி தெரியக்கூடாது. கிருஷ்ணரை யார் பேச சொன்னதே? வியாசர் உபாசான்னு தான் சொன்னோம். நீங்கள் பாட்டு கிருஷ்ணர் சொன்னார் எல்லாத்தையும் சொல்லிட்டு கிருஷ்ணர் சொன்னார் சொல்லி தெரியாது. ஏன்னா நீங்களாம் அறிவில்லைன்னு அர்த்தம். அப்போது யார் எழுதினார் அதை? வியாசர் கிருஷ்ண மூலயமா பேசினார். நீங்கள் பாட்டு எல்லாத்தையும் எதை கொண்டு வந்த கிருஷ்ணான்னு எழுதியிருப்பான். பாவம் கிருக்கு பையன் நீ நினச்சிக்க வேண்டியது. நான் எழுதிருக்கணாங்க. ஏன் புக்கோட ஆத்தர் யார்? அந்த மாதிரி முதல் ஒன்றில் என்ன சொல்லிக்கிறான்? ஜாதி கொண்டு முதல்ல என்ன பண்ணலாம்? முதல்ல இல்லை சிங் பண்ணலாம். அப்புறமா என்ன பண்ணலாம்? ஜாதியே இல்லாதவங்களுக்கு 50% இட ஒதுக்கீடுன்னா என்ன பண்ணுவோம்? எந்த ஜாதியும் குறிப்பிடாதவர்களுக்கு 50% இட ஒதுக்கீடு கொடுத்தா என்ன குறைஞ்சிடுவான்? ஏன் வாய்ப்பு 50% இருக்குதா 20 இருக்குதா? 10, 12, 18% ஜாதி இருக்குது. அங்கே எங்கே இருக்குது? ஜாதி இல்லாதவனுக்கு 51 கொடுன்றேன் நான். மீதி 49 சண்டை போட்டு பிரிச்சுங்களேன். ஐயருக்கும் கொடு இல்லை. பாவம் வெளில செவனில் தான் சோறு. அவனும் தான் சமையல் வேலை செஞ்சுக்கிறான், பிச்சை எடுத்துக்கிறான். நீங்கள் நினச்சிக்கிறீங்க நல்லா பணக்காரனுங்கிறானா? அங்கேயும் தான் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுனுக்கிறான். அவனுங்களே அவன் குடும்பத்திலே மதிக்கிறது இல்லை. அவனுங்கள்லையே ஏழை அங்கே போய் பொண்ணு கூட எடுக்க மாட்டான், கேட்க கூட மாட்டான். ஏன் ஜாதின்ட்டு போய் பொண்ணு எடுத்துன்னு வந்துடுறானே அவனா? ஏழைங்களாண்ட போயிட்டு எடுக்க தெரியாது. அவன் ஜாதியிலேயே வசதியான, ஜாதியிலேயே பச்சை, ஜாதியிலேயே அழகா பச்சை, தன்னோட வசதியான. ஆனால் ஜாதியில் என்னடா டே ஜாதி நோட்டு இது மூணு தான் விட்டு போங்களா? அட்லீஸ்ட் ஜாதினா ஒழுங்காக பிடிச்சின்னு சரிங்களா? நீங்கள் எந்த ஜாதியானா இருக்கட்டுமே, அட்லீஸ்ட் ஜாதி வரைனா உனக்கு ஒழுங்காகுதா? ஜாதி பட்டுனா ஒழுங்காக இருக்கணும்ல? சொல்லுங்களேன். அது நான் ஒழுங்காக வச்சுருக்கிறான்னு சொல்ல முடியுமா? எந்த ஜாதியான இருக்கேன் நான் ஒரு குறிப்பிட்ட சமூகம், தனிப்பட்ட ஒரு ஜாதியை நான் சொல்ல. எந்த ஜாதிக்காரனை அப்படி வாழ்கிறானா? ஜாதியிலே என்ன பண்ணுறான்? ஏன்டா அழகு பணம் படிப்பெல்லாம் பார்க்குறது ஏன்டா ஜாதியை பார்த்துக்கிற? விட்டுரு. அழகு தான் ஒன்றும் எவ்வளோக்குது? விசாலமாகிடுச்சு. வெளியே போய் தண்ணி எவ்வளோ கிடைக்கும்? ரூம்குள்ளே தண்ணி எப்படி கிடைக்கும்? இல்லை நம்ம அப்படி போய் பார்க்கணும். பார்த்துக்க முக்காடு போடுறத கூட தூக்கிட்டு பார்க்க. என்ன சொல்லுத்த? நான் தலாக் சொல்ல மாட்டேம்மா. நான் மருந்தும் என்ன பண்ண மாட்டேன். உனக்கு வாழ்க்கை துணை தேடுறேன். நல்லா இருப்பியோ? ஒரு வேளை உன் மூஞ்சி எனக்கு பிடிச்சிருக்குதோ என்னவோ? மறைச்சி வச்சுருக்கிறீங்களே, காட்டுங்களேன். இல்லை அதனால் பார்க்குறதுக்கான சந்தர்ப்பத்தை என்ன பண்ணுவான்? தேட்டுருவார் எங்கே வேணாலும். இல்லை அவர் எக்ஸ்ரே கார்டில் பாய்ச்சிடுவார். பார்த்துக்க அடியே அப்படி போகும்போது அது என்ன புல் கவர் பண்ணியிருந்தா கூட சரி அப்படியே ஸ்கேன் பண்ணுறோம் நாங்கள். அந்த இதில் அவன் யார் தான் விசேஷமானவனா? ஒரு பிராமணனை நீ ஒரு நாளைக்கு பார்க்குறன்னா, உன் வாழ்நாளில் நீ ஒரு முறை பார்க்குறனா கூட விசேஷம்தான். அதுதான் சொல்லி வச்சுட்டு போகிறாங்க. ஒரு பிராமணனை நீ பார்க்குற உன் வாழ்நாள்னா அது யார் தான்? அவனை கூட பழகிறதுக்கு உனக்கு சந்தர்ப்பம் கட்சி தானே, நீ யார் தான்? விசேஷம்தான். அவனை கூட நெருக்கமாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உனக்கு கட்சா நீ யார் தான்? ஏன் எங்கே போய்க்கிறான் அவன்? அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிராமணனுக்கு இறை சாயல் இருக்கும். பிராமணனுக்கு என்ன சாயல் இருக்கும்? இறை சாயல் இருக்கும். ஏன்டான்னு கேட்டால் இறைவன் கூட இருந்து அவன் என்ன ஆகிடுவான்? அந்த சாயல் ஆகிடுவான். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன், நான் தேவனோடு இருப்பேன். மதங்கள் அவனுக்கு ஒரு விஷயம் இல்லை. அவனுக்கு எழுதப்பட்ட நூல்கள் மதங்கள் ஒரு விஷயம் இல்லை. சாமியாருங்க, வேதங்க, இந்த நூலுங்க, மனுஷங்க, பணக்காரங்க, ஏழைங்க, அவனுக்கு என்ன இல்லை? ஏன் என்ன ஆகிட்டான் அவன்? அங்கே எங்கே அவனுக்கு நடக்குது? அவன் சதா சர்வகாலமாக அந்த சூன்யத்தோடவே லயிச்சிருக்கிறதுனால வேண்டிய அவனால் என்ன பண்ண முடியறதில்ல? பாகுபடுத்தி பார்க்கறது இல்லை. ஏற்றத்தாழ்வுகள் அவனுக்குள்ள இல்லை. அவன் ஏழை பணக்காரன், ஆம்பளை பொம்பளை, வசதியானவங்க வசதி இல்லாதவங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இல்லை. முட்டாள என்னன்னே சொல்கிறான், முட்டாள்னே சொல்கிறான். ஆனால் முட்டாளால் சகிச்சிக்க முடியாது. பார்த்திக்க அதே அறிவாளி அந்த அண்ணா கரெக்டாக என் முட்டாள் தந்தது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே அப்படின்னு என்ன பண்ணுவார்? அதுக்கும் நன்றி சொல்லுவார். ஒருத்தர் கூப்பிட்டு, தம்பி நீ ரொம்ப பெரிய முட்டாளாகிறப்பான்னா என்ன சொல்லுவார் அவரு? முட்டாளாக இருந்தால் என்ன பண்ணிப்பார்? ஒன்று டென்ஷன் ஆகி கோச்சிப்பார். என்ன போய் முட்டாளிட்டு நீ நான் எவ்வளோ ஸ்டைலாக முடி வச்சுன்னு எப்படி வந்துங்கிறேன், நான் என்ன மாதிரி பாட்டு போடுவேன், என்ன போய் என்னவார்? என்கிட்ட இருக்கிற முட்டாள்தனம் உங்களுக்கு தெரிஞ்சிங்களாயா அப்படின்னாங்க. முட்டாள்தனம் சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்தது, தம்பி நீங்கள் இப்படி தப்பு பண்ணுறீங்க, அங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, என்ன பண்ணுவோம்? இல்லை எனக்கு டென்ஷன் ஆகி வானத்துக்கு பூமிக்கு வச்சா நம்ம என்ன பண்ணுறது? சென்று வா மகனே சென்று, அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது. இல்லை ஒன்று என்ன உலகம் கூப்பிட்டு உன்ன அறிவுலகம். நரகத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் டிக்கெட் எடுக்கணும்னா அறிவாளி ஆகிடணும். பார்த்துக்க
நீங்கள் மிகப்பெரிய அறிவாளி ஆகிட்டீங்கன்னா எங்கே இருக்கலாம். ஆனால் உணர்ச்சி உள்ள ஒரு மனிதனாக மாறிட்டீங்கன்னா, பிரம்மத்தை உணர்ந்த அந்தணன் எவனும் உணர்ச்சி உள்ளவன். அறிவு அவனுக்கு என்னவா இருக்கும், அடிமை தொழில் செஞ்சுன்னு இருக்கும். அறிவு என்ன பண்ணின்னு இருக்கும், அவனுக்கு அடிமை தொழில் செஞ்சுன்னு இருக்கும். நீ அந்தணன் சொல்கிறது எப்படிங்கிறான் பாரு, கொஞ்சமான உணர்ச்சி எடுக்கிறான் பாரு. வேலைக்கு ஆகாதவன், விட்டு ஓடனவன், இவனெல்லாம் தான் நீ என்ன செஞ்சு வச்சுக்கிற, அந்த உயர்ந்த நிறத்தில் வச்சுக்கிற. ஆனால் உண்மையிலே உயர்ந்தவன் யாராக இருக்கிறான், சைக்கிள் மிச்சினுங்கிறாரு, ரிக்ஷா ஓட்டுன்னு இருப்பார், உங்களுக்கு தெரியாது. தோத்தாபுரி நிறைய பேருக்கு தெரியறதில்லை, தோத்தாபுரியை நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஆனால் தோத்தாபுரியோட சீடனான பரமாம்சர், தோத்தாபுரி அவருக்கு பரமாம்சர்லாம் கிடையாது. அவருடைய ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பேர், பரமாம்சர், ராமகிருஷ்ண பரமாம்சர். தன்னோட 18 வயசு சின்னதாக ஒரு பொண்ணை கட்டின்னு ஒன்றும் வேலைக்காமல் புள்ளியும் பேருக்காமல் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன வாயிடலாம், பரமாம்சர் ஆகிடலாம். இன்னொன்று அதை விட இன்னொருத்த கல்யாணமே பண்ணிக்காம விட்டான் பார்த்துக்க. இவன் நான் 18 வயசு உணர்த்துங்கிறான் பார்த்தியா, கல்யாணமே பண்ணிக்காம விட்டான், மீன்லாம் சாப்பிட்டு கஞ்சா பிடிச்சி சீன் வச்சுட்டு விட்டான் பார்த்தீங்களா, ரொம்ப நல்லவன். விவேகானந்தன். தோத்தாபுரி யாரு தெரியாதுங்க. ஆனால் பரமாம்சர் ஒரு 5,000 ரூபாய் வட்டி கொடுத்து போயிட்டு போட்டார் பார்த்துக்க. அவனே இந்த இன்ப மதி வந்தனு அவங்க பொண்டாட்டிக்கு வந்து அது மாதிரி காலி நீத்தான்னு சொல்லிட்டு அவளுக்கு பால் அபிஷேகம் பண்ணுவோன்னு ஓடுறா அப்படின்னு ஆசிரமத்தை தேடி விட்டான். அந்த அவர் என்ன ஆகிட்டார், இப்போ பரமாம்சர் ஆகிட்டார். அவரோட ஸ்டூடெண்ட் என்ன ஆகிட்டார், ஸ்கூல்லலாம் கல்வி நிலையங்களெல்லாம் திறக்கிறதுக்கு அவர் தான் ஆதாரணமானவர். இந்தியாவில் வந்து அந்த இந்துக்கள் எல்லாம் வந்து ஒருங்கிணைப்பாளர் அவர். யார் அவர், சுவாமி, வேலைக்கு ஆகாது அவர். அவர் என்ன ஆகிட்டார், இப்போ சுவாமிவே வந்துரு. ஏன்டா யாருன்னா அட்லீஸ்ட் காலி கட்டினவே பொண்டாட்டி புருஷன் என்ன தான் கூப்பிடுவா, ஒரு பொண்டாட்டி புருஷன் என்னன்னு தான் கூப்பிடுவா, சாமின்னு தான் கூப்பிடுவா. உங்களை கூப்பிடுறதெல்லாம் சொல்லுகிறீங்க, உங்களுக்கு தெரியல. அப்ப நீங்க படம் பார்க்கல, பழைய பத்தெல்லாம் சுவாமி நாதா அதெல்லாம் நீங்க பார்க்கல போல இல்ல. நீங்க கொஞ்சம் பார்க்கணுங்க அந்த பத்தெல்லாம். பூஜாவா புருஷனா, அதாவது ஸ்டேட்டஸ் வைஸ் ஆளாளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி பார்த்துருக்கூடாது இல்லை. எல்லாரும் நான் அடிவரடின்னே ஒன்று இருக்குது. நான் சோர்ந்து போய் அடி படுத்துட்டேன்னு வச்சிங்க, கால் பிடிச்சி விடுறது நினச்சா நம்ம வந்து அழுதுருவோம் பார்த்தீங்க. அப்படியும் ஒரு ஆளுக்குறாங்க. நீங்கள் எல்லோரையும் ஒரே மாதிரி லிஸ்ட்டில் போட்டுக்கூடாது. தம்பி வாடா கல்யாணம் பண்ணிடல, என்ன ராஜா செல்லம் பேர் என்ன சொல்லு, உன் பேர் சொல்லி தான் கூப்பிட்றதே பார்த்துக்க. என்ன சொல்கிறது, நம்மளை மறந்து கூட பேர் சொல்கிறது யோசிக்கிறது. பலவிதம் பறவைகள் வாழ்க்கையின் அமைப்பும் அப்படி தான் இருக்குது. அந்த பக்கம் அது அந்த பக்கம் மேபி ஒரு காலம் அன்பாக கூட அது இருக்கலாம், எனக்கு தெரியாது. அது லவ்வில் கூட இருக்கலாம். என்ன சமயத்தில் பொறுக்கி நாயே ஆச்சே அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதில் வந்து கிக்கு இருக்க மாட்டேங்க. ஆண்டவனை நீங்கள் அப்படின்னா சொல்லின்னு போகலாம், ஏன்னா அவரால் கேட்க மாட்டார் நீங்கள் நினச்சிருக்கிறீங்க. இங்கே பிரம்மத்தை உணர்ந்து எப்படி ஆயிடுறாரு, புனிதத்தின் உச்சம். ஆனால் புனிதமானவர் இல்லை அவர். இந்த சமூகம் பார்க்குற புனிதமானவர் அவர் இல்லை. இந்த சமூகம் அவரால் என்ன பண்ண முடியாது, புனிதமாக பார்க்க முடியாது. ஏன், அவர் ரொம்ப எளிமையானவர். அவர் எப்படி நீ புனிதமானவராக பார்க்க முடியும்? அவர் ஸ்பெஷலாக என்ன டர்பன் கட்டின்னு ஸ்பெஷலாக ஒரு சட்டை போட்டுன்னு ஸ்பெஷலாக ஒரே மாதிரி இருந்தாருன்னா நீ என்ன பண்ணிடலாம் நீ அவரை? அவர் பாண்டு சாதாரணமாக ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு போட்டுக்கிறாரு, சமயத்தில் வேஷ்டி கட்டிக்கிறாரு, என்ன வேணால் பண்ணி தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவேன்? ஒரு சென் கதையில் முடிச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிறாரு, டெய்லியும் வந்து 2 பேர் டீ குடிச்சிட்டு போவாங்க. அந்த ஹோட்டல் மேனேஜர் வாட்ச்மேன் நினைக்கிறான். திடீர்னு போயிட்டு ஜப்பானில் நடந்த கதை, போய் கையை பிடிச்சிக்கிறான். டீ குடிக்கிறவரை விடுன்றான். இதுதான் எனக்கு மாஸ்டர். எப்படி கண்டுபிடிச்சேன்? அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவேன். அப்போனா நீ எனக்கு ஸ்டூடெண்ட்டு அவ்வளோதான். என்ன பண்ணாங்கன்னா டெய்லியும் டீ குடிப்பான். கடைசி ஒரு சொட்டு கூட இருக்காது அதில். அதை குடிச்சிடுவான். கப் எடுத்து கவுத்து வச்சுட்டு போவான். இதுதான் அவன் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி போவான். கையை முஞ்செல்லாம் கழுவுவான். வந்து உட்காருவான். ஒரு டீ எடுத்துன்னு சொல்லுவான். டீ எடுத்து தருவாங்க, வணங்கிடுவான். டீ அவங்க சாப்பிட்றது ஒரு விசேஷம், மெடிடேஷனே பேர். டீ குடித்து ஒரு மெடிடேஷன் அவங்களுக்கு. அதை விசேஷமாக குடிப்பான். நீங்கள் சாப்பிட்றதுலேயே கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் பேசுகிறதுலேயே கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் செருப்பு விடுறதுலேயே கவனிக்கலாம், நீ நடக்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம். எப்போன்னா நீ ஆனால் தான். அப்போ அந்த தாகம் அவனுக்கு. மாஸ்டர் தேடுறவன் என்ன பண்ணுறான்னா அவ்வளோ பொறுப்பாக தேடணும். நீ உன்னை கூட பேசாதவனெல்லாம் நீ மாஸ்டர்ன்ற, உன்னை கண்டுக்காதவனெல்லாம் நீ மாஸ்டர்ன்ற,
அவனுக்கும் தெரியவே தெரியாது. அவனெல்லாம் நீ என்ன பண்ணி தெரியுற மாஸ்டர் சொல்கிறேன். ஆனால் ஒருத்தர் வந்தார், அவர் சொன்னார், வள்ளி அம்மை தான். நான் வந்து ஈசா யோகாவுக்கு போயிட்டு வந்தேன், முந்தானத்து ஒருத்தர் உபதேசம் வாங்கினார், ஒரு நண்பரால் அறிமுகப்படுத்தப்பட்ட 2 பேர் வந்தாங்க, சேகர்ன்றது. வள்ளி அம்மை தான் என்ன சொல்லி கொடுத்தாங்க. கிக் ஆயிடுச்சு எனக்கு. ஈசா யோகாவுக்கு போனேன் இருந்தீங்களே, ஈசாவை பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு வள்ளி அம்மை சொல்லி கொடுத்தாங்கன்னாரு. வெரி குட் அப்படின்னு கை கொடுத்தேன். நான் என் வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு அற்புதமான ஒரு மனிதர் லிஸ்ட்டில் அந்தாலும் சேர்த்து வச்சுருந்தேன் நான், சேகர்னு ஒரு ஆளை. ஏன்னா அப்படி இருந்தது எனக்கு. இந்த நான்சென்ஸுங்கெல்லாம் போய் நிற்குது, ஒரு ஆள் சொல்லி வந்துங்கிறான், அவன் பேரை கூட கேட்கறதில்ல. அது வாரம் சொல்லிப்பார் அவர். நான் என் பேர் ராஜகுமார், நான் இங்கே உங்களுக்கு இது சொல்ல வந்துக்கிறேன், நான் இந்த கிளாஸ் நடத்துறேன்னே சொல்லிப்பார் அவர். இவர் பேர் அவங்க மந்துடுறானுங்க. கேட்டாக்கா நான் ஈஸியாக வந்து போய் வந்தேன். நான் ஈஸியாக எங்கே போய் இந்த ஈஸி நான் வந்து நீ இல்லை, அதுவே இப்போ அவன் பேட் வச்சுன்னுக்குது, பாம்பை விட்டு பிடிச்சின்னு விளாண்டுக்குது, இல்லை தர்மன் கண்ணெல்லாம் உள்ளே போய் இருந்துட்டு எப்படியோ சர்வகாலமாக யோசிச்சுருக்குது பணம் சம்பாதிப்பது எப்படி. இந்த வீடியோ பார்த்துச்சுன்னு வச்சுக்கோ, இன்னும் அது வர பார்க்கும். இப்போ பார்த்து இன்னும் பணம் சம்பாதிப்பது, ஹெலிகாப்டர் போயிடுச்சு, ஏர்பிளைனில் பார்த்து எப்படி பணம் சம்பாதிப்பது எப்படி, வாழ்நாள் எல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கே குத்துவிட்டு என்ன பண்ணிட்டு போயிட்டு போகுது. இது எல்லோரும் போட்டோ வச்சு திஞ்சு நிற்பாங்க. அது நினச்சிங்குது அங்கே சுட்டு வறுத்து எடுப்பாங்களாம். கருடுப்புறான் படிக்க சொன்னாது விஷயம் தெரியாமல் என்ன பண்ணுது இது இல்லை. வாழ்வின் நோக்கம் புரியாத ஒன்று காசை தேடி பூட்டுது, ஆனால் காதோறும் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது. இதெல்லாம் பிரம்மத்தை அனந்தனம் ஒருத்தங்கிறான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட எந்த இதுவும் வேவாது. அவன் என்ன பண்ண மாட்டான், அறத்துலேருந்து என்ன பண்ண மாட்டான், இறங்கவே மாட்டான். அவசியம் இல்லை. பார்த்தீங்க, நீ கொடுத்துருந்தேன்னா கொடுத்துருப்பா, நல்லாதை தான் வாங்க, என்ன இப்போ அவசரம். கொடுத்தல நீ நல்லாதை வரணும், அப்போ தான் உனக்கு நல்லது. பார்த்துக்கா, கொடுத்துட்டு நீட்டாக அவசரமாக உள்ளே வந்துட்டேன்னா என்ன ஆகிடும். எனக்கு இவ்வளோ பேர் உட்காந்துக்கிறாங்க, என்ன அவங்க அறிவு இல்லை, என்ன பண்ணேன் லிஸ்ட்டில் வாயா கொடுத்தா தனியாக என்ன கூப்பிட்டுக்கு நான் வந்துடுறேன். ஆனால் இவங்களை நீங்களே அப்படியே இருப்பா, கொத்தூர் வந்துடுறேன், நான் ஏந்து போயிட்டு வந்துடுறேன். நான் என்ன பண்ணேன், நான் அவனே ஏந்து வந்துடுறேன். அப்படி என்ன பண்ணோம், நம்ம தான் மாற்றிக்கணும். இந்த பிரம்மத்தை உணர்ந்தவங்க, இந்த வைசிஷ்யர், இந்த சத்திரியர், இந்த சூத்திரர்லாம் பிறப்பால் ஆனவங்களை ஒழிய நீ சொல்கிற இந்த ஜாதி இந்த அமைப்பில் இல்லை. வெள்ளக்கார நாட்டில் போனால் சூத்திரனை யாருன்னு கண்டுபிடிப்பேன். வெள்ளக்கார நாட்டில் சூத்திரெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, சர்ச்சில் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, பைபிளை மனப்பாடம் பண்ணிட்டு ஏன்னா அவங்க சூத்திரதாரி. பார்த்துக்க, ஏன்னா ஸ்க்ரீன் போட்டுருப்பான், பார்த்துக்க யாரும் பார்க்க முடியாது. அவன் என்ன பண்ணுவான் எல்லாத்தையும் விட்டு. ஆனால் நீ சூத்திரனா யாரை சொல்லுங்கிற, கோமனுக்கு விவசாயம் பண்ணுங்கிறான், அவனை சூத்திரன்னு வச்சுங்கிற. அவனா யார், அவன் பிராமணன். என்னங்கிறான், கர்மமே கண்ணாயினார் இல்லை. அந்த மாட்டு தோலை அறுபடாமல் அறுத்து எடுக்கணும். கீஞ்சிச்சுன்னா தோல் உதவாது போய்டும். பார்த்தீங்க தோலை. அம்மா அந்த கறியை ஃப்ளஷ்ஷை எப்படி எடுக்கணும் கரெக்டாக, கொழுப்பெல்லாம் தனியாக பிச்சு வச்சுக்கணும், கெட்டு போக முடியாது. ஒரு மாடு சங்கருப்பது எங்கள் குலம் சங்கரனார் ஏது குலம், சங்கை அருந்து உண்டு வாழ்வோம் மரணே உன் போல். நக்கீரன் தான் முருகனை ஆற்றுப்படுத்தினான். நக்கீரன் சொல்கிறான், கேட்குறான், டாய் என் பாட்டு வந்து குற்றம் யார், இறைனார்ன்ற ஒரு புலவன் கேட்குறான். என்ன பார்த்து, புலவரே நீரே முக்கன் முதல்வரும் நெற்றின் ஒரு கல் காட்டிய போதிலும் இவ்வளோ பொறுமையாக சொல்லி போயிறேன். டென்ஷன் ஆகிட்டு இருக்காது. சரி, நம்ம பொறுமையாக சொல்லுவோம். ஒன்றா இப்போ அவசரம். நெற்றியில் ஒரு கண் திருப்பினும் குற்றம் ஒன்று டென்ஷன் ஆச்சு. அங்கம் பொழுதி வட அருவாளில் நெய் பூசி பங்கம் படவரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீர் என்று இருக்கும் நக்கீரனோ என் சொல்லை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். சங்க அர்ப்பணமா 4 காலையும் முட்டி வச்சு கட்டிட்டு சங்க அறுத்து விட்டுருது. ரத்தம்லாம் வந்துச்சுன்னா மாற்ற எழுதுறது. அந்த ஜாதியில் வந்துட்டு நீ என் பாட்டுக்குன்னு யார் இல்லை. அப்போ அவர் இறைனார்னா இல்லை, பிரம்மத்தை இந்த இந்த இயற்கை அல்ல இந்த கடவுள் எல்லாருக்கும் சமமான வாய்ப்பை கொடுத்துருக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் எப்படி கொடுத்துருது? சிறுநாயின் மீது படும் சூரியனும் ஒன்று தான். மகாராஜா மேலே போடுற சூரியனும் தான். ஒரு தொழுநோயாளி இல்லை இந்த உலகத்தில் மொத்தம் பொறுக்கணிக்கப்பட்டவர் அப்படியே வியாதிஸ்தரர். என்ன காத்த சுவாசினுக்கிறாரு? நீர் தூட்டி. அதே தான். நான் ஜாதி பார்த்துலாம் உயிர்த்து இல்லைங்க, நாங்கள்லாம் வந்து ஜாதியில் உயர்ந்தவங்க அப்படின்னு காற்று ஏற்காம விட்டுற முடியும்? யார் விட்ற காற்று விட்டுன்னு ஈர்த்துக்கிறோம்? நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேர் விட்ட குசு கூட நம்ம உறிஞ்சிருக்கிறோம் உள்ள இல்லை. நிறைய பேர் விட்ட குசு விட்டுறதுங்க உரியுமா இல்லையா? நாங்கள்லாம் குசுவே உரத்தில் சார், எங்களுக்கு அதை பற்றியே தெரியாது. நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசினிக்காதீங்க,
இந்த மாதிரிலாம் அசிங்கமெல்லாம் என்ன பண்ணாதீங்க, கேவலமாக பேசிங்களா. நாங்களாம் கொசுவே விடுறதில்லப்பா. ஆனால் நாங்கள் விடுற கொசு நீங்கள் கொஞ்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் விடுறதில்ல அப்படின்னா நாங்கள் விட்டுக்கிறதுல என்ன பண்ணிக்கிறீங்க, உறிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். விட்டா மரியாதையாக போயிடுச்சு, உள்ளன்னா எல்லாத்தையும் சேர்த்து நீ தான் பார்த்துக்கோ. எதை உரிற எதை விட்றன்னு பாரு. நீ உரித்து குசு வந்தானே நீ வாரு ஜாதிலேயே சொல்லிக்க என்னான்ட்டே என்ன வேணா. எந்த ஜாதி சொல்லி நீ உயர்வாக சொன்னாலும் தப்பு தான். ஈவன் எந்த ஜாதி அரசாங்க கவர்மெண்ட் ஐயராயிட்டான். இப்போல்லாம் இந்த எஸ்சி எஸ்டிலாம் வந்து என்ன ஆயிடுச்சு, கவர்மெண்ட் ஐயரு. ஏன் அங்கே போனால் ப்ரொமோஷன் அது இது எல்லாம் கோட்டாவில் எல்லாத்தையும் தட்டலாம் பார்த்துக்க. அவர் என்ன பண்ணிக்கலாம், காலரை தூக்கிக்கலாம். கோயிலில் வந்தால் இவர் தூக்கிப்பார். இவர் காலர் போட்டுக்க மாட்டார். இவர் துண்டை எடுத்து கட்டி தேங்காவை தட்டி லைனில் வாடா அபிஷ்டு அப்படின்வார். அவர் அப்படி சொல்லுவார். உனது இப்படி கிடையாது, ரெண்டுமே இல்லை, ரெண்டு முட்டாளுங்க. நாங்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் ஓமமே வளர்த்துறது இல்லை பார்த்துக்க. நாங்களே அதுக்கு நாங்கள் வல்லாறு பற்றி வச்சுக்கிறோம். ஆமாங்க, நீங்கள் ஜாதி நான் வல்லாரை பற்றி கொஞ்சம் நெருக்கமாக பேசுகிறவங்களாம் நான் பார்த்துருக்குறேன். கொஞ்சம் பேசுனீங்கன்னா இந்த ஐயருங்க நம்மளை வந்து கெட்டுட்டானுங்க, இந்த ஐயருங்க வந்து நம்மளை அதை பண்ணிட்டாங்க, இந்த ஐயருங்க வந்து அதை செஞ்சுட்டாங்க அப்படின்றத புலம்புறத நான் கேட்டுருக்கிறேன், என் காதுகளில் கேட்டுக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் வந்து வள்ளலார் தேவைப்படுறாரு. ஏன்னா ஐயர் இருந்தெல்லாம் வந்து வானா பார்த்திக்க, ஐயராக இருந்தாண்ணா அவர் யாரும் இருந்தானே நல்ல மனிதன் நல்ல நூல் எதுனா என்ன பண்ணேன் படி. உனக்கு படித்த மொழியாக இருந்தால் படிக்க முடியலன்னா மொழி பெயர்த்து படி. படிக்க வேணா விட்டுரு, நல்லா இல்லைன்னு நீ முடியும் அப்படின்னு பண்ண. படிக்காம நீ எப்படி நல்லா இல்லைன்னு சொல்லலாம்? இல்லை அவர் ஜாதின்னு நீ ஏன்டா சொல்கிற? அப்போ உனக்கு என்ன தேவைப்படுது? பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நம்மளாம் இந்துக்கள், ஆனால் ஜாதி ரெண்டு ஜாதி வேறு வேறு பண்ணால் வெட்டின்னு சாக வேண்டியது தான். நாங்கள்லாம் ஒரு கம்யூனிட்டிப்பா, இல்லை கம்யூனிட்டியா அவங்கெல்லாம் இது மாதிரி கம்யூனிட்டிங்கெல்லாம் எங்கே போனா பிரம்மத்தை உணர்ந்தா என்ன இல்லை இதெல்லாம் சரசனுக்கு நூலா வேதம் உதவாது. வேதம் வந்து உதவுமா? உதவாது. பச்சை புக்கு வேலைக்கு ஆகாது. எல்லாம் யார் தான்? நம்ம இப்போ முன்னாடி கூட பார்த்தோம், நெஞ்சோடு கிளத்தல். யார் தான்? உனக்கு நீ மட்டும்தான். அப்போ நீ என்ன தான் இன்னும்? ஐயோ இந்த உலகம் மோசமான உலகம், எல்லாம் கபடதாருங்கள்ல. இன்னும் பெருசாக ஒரு வார்த்தை வருமே, கபடதாரி இல்லை, ஒரு 2-3 வேர்டு வந்து வரும் அது கபடதாரின்ட்டு. இது மாதிரி முட்டா பசங்க நம்மளை சுற்றிக்கிறவங்க தான். நாம் தான் நம்மளை என்ன பண்ணினா ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். இறைவனை உணரணுன்ற ஒரு நோக்கம் உனக்கு வந்தாவே இம்மிடியட்டாகவே நீ என்னவாயிடுற? சத்திரனா நீ மாறிடுற, சுத்த வீரனா நீ மாறுற. சுத்த வீரனா நீ ஆனால் ஒழிய நீ என்ன பண்ண முடியாது, இறைவனை உணர முடியாது. சுத்த வீரன் என்ன பண்ணுவான்? சரியான சண்டை போகிறதுக்கு அண்ணன் தம்பி கூட என்ன பண்ணுறது இல்லை, விட்டு வைக்கிறது இல்லை. சுத்த வீரனுக்கு அண்ணன் வந்துட்டான் தம்பி வந்துட்டான், சண்டைன்னு வந்துச்சுன்னா போர்க்களம்னா என்ன இல்லை, அங்கே அண்ணன் தம்பிக்கு வேலையே இல்லை. அந்த மாதிரி சுத்த வீரனா நீ மாறினேன்னா உன் மதம் கூட உனக்கு என்ன இல்லை, விஷயம் இல்லை. அது எந்த மதமாக நீ பிறந்திருந்தாலும் வீரன் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் எடுத்து பார்த்து தேவையில்லைன்னா கவ ஓணுன்னா என்ன பண்ணி தான் அவனை மரத்தை வெட்டி தான் அவனை நான் வச்சுப்பேன்னா வச்சுக்கோ. அப்படின்னா என்ன பண்ண மாட்டேன்? முள் செடியெல்லாம் ஒன்றா நீ என்ன பண்ண முடியாது, வளர முடியாது. நீ வளரணுன்னு என்ன செய்யணும்? பாதை வேணும்னா மரங்களெல்லாம் துள்ளுங்களெல்லாம் தேவையில்லாத உங்களுக்கு மேடு பழங்களெல்லாம் என்ன பண்ணி தான் ஆகணும். சமம் எங்கள் அப்பா போட்ட மேடு, இது எங்கள் அம்மா போட்ட மேடு, இதை நான் இடியும் பண்ண ரோடு எப்படி குண்டும் குழியுமா இருக்கும். என்ன பண்ணி ஆகணும்? அம்மா போட்டாங்கன்னா அப்பா போட்டாங்க. இங்கே தெருமுக்கங்கள்லாம் கோயில் கட்டி வச்சுட்டுக்கிறான் அவன் சாரா. அப்போ தான் அவர் என்ன பண்ணுவார், வீட்டில் இருக்கிறவரு சேஃபாக இருப்பார். காம்பவுண்டெல்லாம் சைடுக்கு சாமி செஞ்சுட்டு இருப்பான். இப்போ எச்சத்து போடாதுன்றது கூட சாமி படம் வச்சிடறான் பார்த்தீங்க. அவ்வளோ கேவலமாகிடுச்சு அந்த சாமியோட நிலைமை. லாஸ்ட் மூலிகை உட்காந்து எச்சத்து பாப்பா பார்த்துக்கிறதுக்கு தான் இப்போ என்ன வைக்குது. அதுதான் அது மாதிரி அங்கெல்லாம் நீ எல்லாம் நீ பண்ணுற பேச ஆசைலாம் நீ வேலையெல்லாம் எங்கே வந்து நிற்குது, அதெல்லாம் உதவாது. ஆமாம், அது எல்லாரும் பின்ன போய் தானே. ஏன்னா நீ அப்போ தானே இல்லை கிறிஸ்தவன் துப்பிட்டு விடுவான். ஆனால் முஸ்லீம் துப்புவோம் பார்த்துக்கலாம். நாங்கள்லாம் முஸ்லீம் இல்லை, எங்களுக்கு தான் உருவமே கிடையாது, நாங்கள் அங்கே தான் துப்புவோம். நல்ல வேலை பார்த்துக்கோங்க, வாழ்க்கை உங்களுது, நீங்களும் அவதாரமாக